Hello. Guys, is I audible? என்னடா வந்த உடனே பிரியாணி சாப்பிட்டாச்சுங்களான்னு கேட்குறீங்க. ஹலோ காய்ஸ். ஹாய் ராஜேந்திரன், கேசவன், ரம்யா, முத்து, பிரியா, மதுவானன். குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங் காய்ஸ். கமலேஷ். ஓகே, ஸோ நிறைய பேர் ஆல்ரெடி சேட்டில் போயிட்டீங்க. நீட் ஆஸ்பிரண்ட். வெரி 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 குட் ஈவினிங் காய்ஸ். ஓகே, எஸ், நீங்களாவே சொல்லிட்டீங்க. ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ரைட். ஹாய் ரூபியா. கிரேட் கிரேட். ரைட், ஷால் வி ஸ்டார்ட்? ஹாய் ரிச்சர்ட் டெல்லி, எப்படி இருக்க? ரைட். ஹாய் ராகுல். கண்டென்ட் இல்லை மாப்பிள்ளையா, பேர்லாம் பயங்கரமாக வைக்கிறீங்களேடா. ஹாய் மகாலட்சுமி. டாக்டர், குட் ஈவினிங், குட் ஈவினிங் டாக்டர். எஸ், யா, ஐம் கிரேட், ஐம் கிரேட். சூப்பர் டெல்லி, கிரேட் கைஸ். ரைட், ஸ்டார்ட் பண்ணலாமா நம்ம? ஹலோ 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 சக்தி, ரோஷினி, கிரேசி டியூட், ரம்யா, மாஸ், மாதேஷ், everyone, very good evening. Superb Delhi, I am simply superb. Yeah, I'm fine, content. Hi Jarvish. Right, so next session start பண்ணிடலாமா? ராஜேந்திரன், ஆல்வேஸ் யூ ஆர் ஆஸ்கிங் போர்ஷன்ஸ் எப்போ முடிப்போம் அப்படின்னு. ஆக்சுவலாக ஐ ஹேட் சம் பிளான்ஸ் ஆல்சோ. ஓகேவா? ஏன்னா நம்ம இதே மாதிரி நான் ரொம்ப டீட்டெயிலாக ஒவ்வொரு சின்ன டாப்பிக்குமே டீட்டெயிலாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ஐ டோன்ட் நோ எவ்வளோ டேஸ் போகும் இது அப்படின்னு எனக்கும் தெரில. நவம்பர் வரைக்குமே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். லைக் 11th சொல்கிறேன். ஓகேவா? ஸோ மினிமம் 3 class ஆர் 4 class பெர் சாப்டர் அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன அந்த சாப்டரில் அதை பற்றி மட்டும் ரொம்ப டீட்டெயிலாக பேசிட்டு ஸோ அந்த மாதிரி இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஓகே, லெட்ஸ் see how it will work. ஓகே, கிரேட். ரைட் கைஸ், ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒர்க் எனர்ஜி பவரில் செகண்ட் ஒன் விச் இஸ் எனர்ஜி. ஓகேவா? ஒர்க்லேயே நம்ம கொஞ்சம் விட்டுருந்தோம். லைக் அந்த 2-3 டாபிக்ஸ் இருக்குது, அதை மட்டும் பார்த்துட்டு we will start with energy. ஓகேவா? ஸோ இந்த டாப்பிக்கில் எனர்ஜி, கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நம்ம அதை தான் இன்றைக்கி நம்ம நிறைய பார்க்க போகிறோம். ரைட், போர்ஷன்ஸ் முடிச்சிடலாம். டோன்ட் வரி. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அப்புறம் வீடியோவுக்கு லைக்கும் போடுங்க, ஏன்னா அதுதான் எனக்கு எனர்ஜியை கொடுக்கும். ஓகேவா? ரைட், ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஷால் வி ஸ்டார்ட்? Right guys, any other doubts about academic? Okay, ஸோ நேற்று பார்த்தது ஒரு சின்ன ரீகால் கொடுத்துட்றேன். யாராவது புதுசாக சேனலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் ரிமெம்பர் இட். ஓகே, நேற்று நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா தேங்க்யூ கேசவன். நேற்று நம்ம பார்த்தது சிம்பிளி வாட் இஸ் ஒர்க். ஓகேவா? ஒர்க் அப்படின்னா ஃபோர்ஸ் வெக்டார் டாட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணும்? ஃபோர்ஸும் வெக்டார்ல இருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வெக்டார்ல இருந்து, அதாவது ஐஜேகேல ஃபோர்ஸும் இருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஐஜேகேல இருந்துச்சு அப்படின்னா ரெண்டையும் சிம்பிளா டாட் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜூல். ஓகேவா? ரைட், கிரேட். ஆர் வேற என்ன யூஸ் பண்ணலாம்னா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்டூ காஸ் தீட்டா. இது எப்போ போடணும் அப்படின்னா ஃபோர்ஸோட மேக்னிடியூட் நமக்கு கொஸ்டின்ல கொடுத்து டிஸ்பிளேஸ்மெண்டோட மேக்னிடியூட் கொடுத்து அப்புறம் ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற தீட்டா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த தீட்டாவோட காசால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் டன் கிடைக்கும். கரெக்டா? நெக்ஸ்ட், சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பொசிஷன் கொடுத்துருப்பாங்க. பொசிஷன் 1ல இருந்து பொசிஷன் 2க்கு பார்ட்டிகல் டிஸ்பிளேஸ் ஆன மாதிரி சொல்லுவாங்க.
இந்த பொசிஷன் 1 ஓட பொசிஷன் வெக்டார் r1 வெக்டார் கொடுத்திருப்பாங்க, பொசிஷன் 2 ஓட பொசிஷன் வெக்டார் which is r2 வெக்டார் கொடுத்திருப்பாங்க. இப்போ பார்ட்டிகல் டிஸ்ப்ளேஸ் ஆனதை நம்ம தான் கால்குலேட் பண்ணணும். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம தான் கால்குலேட் பண்ணணும். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் எப்படி கண்டுபிடிக்கணும்? r2 vector minus r1 vector ஃபார்முலாவை யூஸ் பண்ணி we need to find the displacement vector. இப்போ உங்களுக்கு displacement vectorல இருக்கும். vector in the sense இந்த மாதிரி displacement vectorல இருக்கும். next இந்த displacement vectorரை force vectorஆல மல்டிப்ளை பண்ணணும். கரெக்ட்டா? அவங்க ஆல்ரெடி force vector கொடுத்திருப்பாங்க. ரெண்டுமே டாட் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு work done கண்டுபிடிச்சிரலாம். ஓகேவா? சோ இதெல்லாம் நம்ம நேத்து பார்த்தோம். இதுக்கு ரிலவெண்டா நம்ம சம்ஸும் பார்த்தோம். எஸ், r2 vector minus r1 vector is displacement vector. கரெக்ட்? சோ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி தான் we are finding work done. கரெக்ட்டா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் இதுல என்னென்ன வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் work done by inclined components. ஓகேவா? inclined components. சார் அப்படின்னா என்னன்னா, if this is mass m, ஓகே, இந்த மாஸ் மேல ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸோட மேக்னிடியூட கொடுத்துட்டு, லிசன், மாஸ் மேல ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸோட மேக்னிடியூட கொடுத்துட்டு, நெக்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஃபோர்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற இன்க்ளினேஷன் தீட்டாவை கொடுத்துருப்பாங்க. ஃபோர்ஸ் அது கூட சேர்ந்து தீட்டா இருந்திருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இப்போ ஒருவேளை ஃப்ரிக்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரிக்ஷனும் இருக்கலாம். ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா சம் வாஸ் வெரி சிம்பிள். ஓகே, ஒருவேளை ஃப்ரிக்ஷனும் வந்துச்சு அப்படின்னா ஃபார் ஃபைண்டிங் நெட் ஒர்க் டன், ஓகே, இதுவும் நம்ம நேற்று பார்த்துட்டோம். இட்ஸ் ஜஸ்ட் அ ரீகால். ஃபார் ஃபைண்டிங் நெட் ஒர்க் டன் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒர்க் டன் டியூ டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். பட் இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, இதோட ஒரு காம்பனன்ட், அதாவது f cos θங்கிற காம்பனன்ட் இருக்கு இல்லையா, இந்த காம்பனன்ட் மட்டும் பண்ற வர்க் டனை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அது work done due to f cos θ plus work done due to frictional force. இந்த frictional force கொடுக்கிற வர்க் டனை கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வேற என்னென்ன ஃபோர்சஸ் இங்க ஆக்ட் ஆகுது? in downward there is mg, in upward இந்த f மேல போச்சுனா f cos θவுக்கு பதிலா f sin θ காம்பனன்ட் மேல வரும் இல்லையா. So f sin θவும் நார்மல் ஃபோர்ஸும் ஒரே டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். இங்க பாருங்க, f ரீசால்வ் பண்ணிருக்கேன். ஒரு வெக்டாரை தீட்டாவுக்கு எடுத்துட்டு வந்தா வெக்டார் இன்டு காஸ், அதே வெக்டார் பெர்பெண்டிகுலரா போகும்போது வெக்டார் இன்டு சைன். இப்போ வெக்டார் ஃபோர்ஸ், அதனால வெக்டார் இன்டு சைன், இது வெக்டார் இன்டு காஸ். we already know normal force is always acting vertically upwards. so normal force இங்க மேல ஆக்ட் ஆகுமா? இப்போ நார்மல் ஃபோர்ஸும் f sin θவும் மேல அப்வர்ட் ஆக்ட் ஆகுது, டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுறது mgங்கிற ஃபோர்ஸ். ஓகேவா? இப்போ நெட் ஃபோர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு ஃப்ரீ பாடி டயகிராம் இதுக்கு போடுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஃப்ரீ பாடி டயகிராம். ஓகே, என்னென்ன வருது? in right side there is f cos θ, in left side there is frictional force, downward there is mg, upward there are two forces. ஓகேவா? ரெண்டு ஃபோர்ஸ் ஒரே டைரக்ஷன்ல அப்வர்ட் ஆக்ட் ஆகுது. அப்ப அது ரெண்டையும் ஆட் பண்ணா உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்? fn நார்மல் ஃபோர்ஸும் அது கூட f sin θவும் அப்வர்ட் ஆக்ட் ஆகுமா? ஓகே, now if the mass is moving rightwards, okay, இப்போ ஒருவேளை இந்த மாஸ் ரைட்வர்ட் டிஸ்ப்ளேஸ் ஆகுது, sங்கிற டிஸ்பிளேஸ்மென்ட் ரைட் சைடு போகுதுன்னு வெச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் work done due to f cos θ, work done due to f cos θ எதுக்கு ஈக்குவல்? force into the displacement, okay, into cos. இப்போ ஆங்கிள் என்ன? f cos θவும் டிஸ்பிளேஸ்மென்ட்டும் சேம் டைரக்ஷன்ல இருக்கு. f cos θ ரெட் கலர் ஃபோர்ஸும் ப்ளூ கலர் ஃபோர்ஸும் சேம் டைரக்ஷன்ல இருக்குனா theta is 0. next work done due to frictional force, work done due to frictional force. frictional force na that is mu into fn na into the displacement. okay, mu into fn calculate பண்ணும்போது listen carefully, the upward force is fn plus sin theta, fn plus f sin theta ங்கிறது upward force is equals to the downward force which is mg. ஓகேவா? இந்த upward force இந்த downward forceக்கு ஈக்குவலா இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த மாஸ் கீழேயும் போகாம மேலேயும் போகாம இருந்திருக்கும். ஓகேவா? இப்போ மாஸ் ரைட் சைடு மட்டும் தான் போகுதுன்னு சொல்றாங்க. ஏன்னா டிஸ்பிளேஸ்மென்ட் இஸ் ரைட் சைடு. அப்பனா என்ன அர்த்தம்? மாஸ் கீழேயும் போகல, மாஸ் மேலேயும் போகல. ஏன் மாஸ் கீழே மேலே போகல? ரீசன் அப்வர்ட் ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸும் டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸும் இந்த மாஸ் மேல கொடுக்கிற நெட் ஃபோர்ஸ் சேமா இருக்குன்னு அர்த்தம். அதாவது டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் கேன்சல்ட் பை அப்வர்ட் ஃபோர்ஸ்.
அப்ப downward force வந்து mg, upward force வந்து normal force plus f sin theta. இது ரெண்டும் சேம் அப்படினா, so this fn is equals to mg minus f sin theta. இதுதான் இப்போ normal force. ஓகேவா? ஒரு மாஸ் மேல inclined force act ஆச்சுனா, we need to find normal force in this way. Okay? இப்படி incline force act ஆகும்போது normal force is not equals to mg. Okay? f ரீசால்வ் பண்ணீங்கன்னா f cos theta f sin theta கிடைக்கும். இப்போ f sin theta வும் normal force வும் upward இருக்கு, downward இருக்கிறது mg. mg யும் fn plus f sin theta are acting, right? Which actually இது மேல net force கிரியேட் ஆகல. அப்படினா மேல இருக்க force கீழ இருக்க force பேலன்ஸ் பண்ணிடுச்சு அப்படினு அர்த்தம். பேலன்ஸ் பண்ணதுனா என்ன அர்த்தம்? இது ரெண்டுமே சேம். இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணீங்கன்னா you will get fn. இப்ப நார்மல் ஃபோர்ஸ் இங்க போடணும் இல்லையா, இங்க நீங்க எதை சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்னா mu into fn க்கு பதிலா mg. ஓகே, mg minus f sin theta. f sin theta is the normal force into displacement. இதுதான் work done due to frictional force. frictional force கொடுக்கிற work done. முனீஸ்வரா, system of particles. ஓகே, நெக்ஸ்ட் மண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகும். கம்மிங் மண்டேல இருந்து சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். இந்த வீக்ல என்னென்ன கம்ப்ளீட் ஆகும்னா, வர்க் ஆல்ரெடி முடிஞ்சது ஆல்மோஸ்ட். ஓகே, எனர்ஜி, பவர், சர்க்குலர் மோஷன். ஓகே, சர்க்குலர் மோஷன்ல யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், வெர்டிகல் சர்க்குலர் மோஷன். ஓகே, இது எல்லாமே இந்த வீக் கம்ப்ளீட் ஆகும். இந்த வீக் இது எல்லாமே கம்ப்ளீட் ஆகும். இஸ் திஸ் கிளியர்? இது புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வீக் தான் உங்களுக்கு ரொட்டேஷனல் டைனமிக்ஸ் வரும். ஆனா அந்த சாப்டருக்கு எக்ஸாக்ட்டா 1 வீக் தேவைப்படும். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய சாப்டரும் கூட, அதே மாதிரி நிறைய வெயிட்டேஜ் இருக்க சாப்டரும் அதுதான். ஓகேவா? ஸோ ஷோரா நெக்ஸ்ட் வீக் நம்ம சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கரெக்டாக அந்த ஒரு வீக்ல சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் முடிஞ்சிடும். ஓகே, அதுக்கடுத்த ஒரு வாரம் கூட தேவைப்படாது, பட் பார்ப்போம். எனிவேஸ், அந்த வாரத்தில் வந்து கிராவிடேஷன், அதுக்கப்புறம் வித்தின் 2 வீக்ஸ் we will complete properties of solids, properties of fluids. ஓகேவா? அது முடிச்சதுக்கு அப்புறம் thermal properties, அப்புறம் thermodynamics, அப்புறம் kinetic theory of gases. ஓகே, இது முடிச்சிங்கனாலே ஆல்மோஸ்ட் 11th போர்ஷன் கம்ப்ளீட் ஆயிடும்னு அர்த்தம். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 or 6 வீக்ஸ் நம்ம thermal properties வரைக்கும் போயிடலாம். thermal வரைக்கும் முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் ஒரு 3 வாரம் தேவைப்படும் for oscillation and waves. clear? 11th முடிஞ்சிரும், don't worry. yes, எத்தனை லெசன் இருக்கு 12th? சபானா 12th பேரலா போடுறேன்னு சொன்னேன்லப்பா, நான் கண்டிப்பா பேரலா போடுறேன். இந்த வாரத்துல இருந்தே நான் போடுறேன். டோன்ட் வரி சபானா, டெஃபினட்டா நான் போடுறேன் பேரலா. ஓகேவா? பட் நான் பிரீமியர் வீடியோவா போடுறேன். டோன்ட் வரி. ஓகே, எஸ் எஸ் இனியா, ஒர்க் பவர் எனர்ஜி தான் போயிட்டு இருக்கு. அதுல ஒர்க்ல இருக்கிற நிறைய क्वेश्चंस நம்ம பார்த்துட்டோம். ஐ மீன் கேसेस பார்த்துட்டோம். இப்போ எனர்ஜி பார்க்க போறோம். இன்னைக்கு எனர்ஜி முடிச்சிடலாம். ஓகேவா? ஸ்லோவா கூட போங்களா? ஏன்னா டிஃப்ரெண்டா இருக்கீங்க எல்லாரும். ஒருத்தங்க சீக்கிரம் போங்க சார் முடிச்சிடலாங்கிறீங்க, ஒருத்தங்க ஸ்லோவா போங்கன்னு சொல்றீங்க. முத்து, கைனமேட்டிக்ஸ் முடிஞ்சது. கைனமேட்டிக்ஸ்க்கு நான் நிறைய டைம் கொடுத்துட்டேன், நிறைய எடுத்திருக்கேன். கைனமேட்டிக்ஸ்ல போய் பாருங்க, 6-7 சாப்டர்ஸ் இருக்கு. ஐ மீன் 6-7 லெக்சர்ஸ் இருக்கு. யூனோ, ஃபார் மோஷன் இன் பிளேனுக்கு 6 லெக்சர் இருக்குன்னு நினைக்கிறேன். மோஷன் இன் 1 dimension ஆல்சோ ஐ திங்க் 5 or 6 லெசன்ஸ். யூனோ, ஐ மீன் 5 or 6 லெக்சர்ஸ் இருக்கு. ரைட், வில் ஸ்டார்ட். ஓகே, ரைட். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா ஃபோர்ஸ் கொடுக்குற ஒர்க் டனையும் கால்குலேட் பண்ணீங்கன்னா அதுதான் நெட் ஒர்க் டன். கரெக்டா? ரைட். நெக்ஸ்ட் வேற என்ன பார்க்குறோம் அப்படின்னா, work done by variable force versus constant force. Come on, இதுலயே அர்த்தம் இருக்கு. Listen, இங்க பாருங்க. work done by variable force versus constant force. constant force இருக்கும்போது work done எப்படி கண்டுபிடிக்கணும், variable force இருக்கும்போது work done எப்படி கண்டுபிடிக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் இங்க variable force னு வைக்கிறேன். ஓகே, work done by variable force. சார் வேரியபிள் ஃபோர்ஸ்னா என்ன? ஃபோர்ஸ் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். சார் ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இல்ல, ஃபோர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு, அதுதான் வேரியபிள் ஃபோர்ஸ். கரெக்டா? சரி, இப்போ லிசன் கேர்ஃபுல்லி. ஃபர்ஸ்ட் மெத்தட் if the force is function of displacement
displacement. Okay va? Sometimes s க்கு பதிலா x கொடுப்பாங்கப்பா, sometimes s க்கு பதிலா x கொடுப்பாங்க. Listen, இது கொஞ்சம் ட்ரிக்கியான பார்ட் தான். ஓகே, இது கொஞ்சம் ட்ரிக்கியான பார்ட் தான், பட் ரொம்ப ட்ரிக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், somewhat tricky. ஓகேவா? லிசன், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கேஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்ல பார்த்தோம். ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் மேல கான்ஸ்டன்டா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது அந்த ஆப்ஜெக்ட் டிஸ்பிளேஸ் ஆச்சுன்னா, இப்போ ஃபோர்ஸையும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் வச்சுக்கிட்டு அந்த ஆப்ஜெக்ட் மேல பண்ணி இருக்கிற ஒர்க் டன் என்னன்னு கண்டுபிடிக்கிறது நம்ம பார்த்தோம் இல்லையா? அது பாசிட்டிவ் ஒர்க் டனாவும் இருக்கலாம், நெகட்டிவ் ஒர்க் டனாவும் இருந்திருக்கலாம், ஜீரோ ஒர்க் டனாவும் இருந்திருக்கலாம். ஓகே, அதை கால்குலேட் பண்ற ப்ரொசீஜர்ஸ்லாம் நேத்து பார்த்தோம் இல்லையா? இப்போ நான் சொல்ல போறது என்னன்னா, நீங்க அப்ளை பண்ற ஃபோர்ஸ் ஏன் கான்ஸ்டன்டா இருக்கணும்? ஒரு டைம் நான் 10 நியூட்டன் கொடுக்குறேன், இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 50 நியூட்டன் கொடுக்குறேன், இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 500 கொடுக்குறேன், இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 2 நியூட்டன் தான் கொடுக்குறேன். இப்படி வேரியபிளா கூட என்னால ஃபோர்ஸ் அப்ளை பண்ண முடியும் இல்லையா? இந்த மாதிரி வேரியபிள் ஃபோர்ஸ் ஒரு மாஸ் மேல ஆக்ட் ஆச்சுன்னா அந்த சிச்சுவேஷன்ல எப்படி வொர்க்கை கால்குலேட் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஓகேவா? கிளியர்? எஸ் எஸ் எஸ், கண்டிப்பா ரிப்பீட்டர்ஸ்க்கு இது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ரைட், கம் ஆன். நவ first case, if force depends at function of displacement, அப்படினா என்ன அர்த்தம்னா force displacement ஓட ஃபங்க்ஷனா கொடுத்திருப்பாங்க. For example, 2s square plus 3s power 1/2 plus 2. இது ஒரு ஃபங்க்ஷன். இது எதோட ஃபங்க்ஷன்? force ஓட ஃபங்க்ஷன் சார். இது force ஓட ஃபங்க்ஷன். இந்த force ஓட ஃபங்க்ஷன் எதை பொறுத்து மாறுது பாருங்க. It changes by the displacement. For example, if the displacement is 0, அப்படினா என்ன அர்த்தம்? அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாததுக்கு முன்னாடி ரெஸ்ட்ல இருக்கும்போது, டிஸ்பிளேஸே ஆகாம இருக்கும்போது, ஓகேவா, இந்த மாஸ் மேல எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு தெரியுமா? மாஸ் மேல, அதான் டிஸ்பிளேஸ்மென்ட் இஸ் 0. இங்க s க்கு பதிலா 0 போட்டீங்கன்னா 2 into 0 square plus 3 into 0 power 1/2 plus 2. So 0 power anything it is 0 into 0 it is 0. Again இந்த டேர்மும் 0 ஆயிடும். இப்போ உங்களுக்கு என்ன வருது? 2 நியூட்டன் வருதா? So when the displacement is 0, the force acting on the body is 2 நியூட்டன். சார் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகவே இல்லை, ஆனா மூவ் ஆகாம இருக்கும்போதே நான் 2 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்திருக்கேன். இது பாசிபிளா கிடையாதா? லாஸ் ஆஃப் மோஷன் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகவே இல்லை, ஆனா நான் 2 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்திருக்கேன். அது பாசிபிள் தானே? ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன், கைனமேட்டிக் ஃபிரிக்ஷன், லிமிட்டிங் ஃபிரிக்ஷன்லாம் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? Once the external force is exceed the limiting friction. சார் லிமிட்டிங் ஃபிரிக்ஷனை விட அதிகமா நீ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொடுத்தாதான் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகவே செய்யும். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகல அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன்? நீ கொடுத்த 2 நியூட்டன் லிமிட்டிங் ஃபிரிக்ஷனை விட அதிகமா இல்லாம இருந்திருக்கும், அதனால அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகல. பட் இதனால நீ ஃபோர்ஸ் கொடுக்கலன்னு அர்த்தம் கிடையாது. நீ ஃபோர்ஸ் கொடுத்த, நீ கொடுத்த ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலண்டான ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸை அந்த கிரவுண்ட் அந்த ஆப்ஜெக்ட் மேல கொடுத்து பேலன்ஸ் பண்ணிருச்சு, அதனால இப்ப அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகல. பட் இந்த 2 நியூட்டனை நீ இன்க்ரீஸ் பண்ற, 3 நியூட்டன், 4 நியூட்டன், 5 நியூட்டன், அந்த மாதிரி நீ இன்க்ரீஸ் பண்ண ஒரு டைம்ல நீ லிமிட்டிங் ஃபிரிக்ஷனை கிராஸ் பண்ணுவல, உன்னோட எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் லிமிட்டிங் ஃபிரிக்ஷனை கிராஸ் பண்ணுவல, அந்த டைம்ல the particle can move. அப்போ அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். கரெக்ட்டா? சோ அதெல்லாம் இதுக்கு பின்னாடி இருக்கிற தியரி நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, பிரேம் கார்த்திக், எஸ் எஸ் சால்வ் பண்ணலாம்ப்பா. நான் கடைசியா ஒரு 10 minutes டைம் கொடுப்பேன், அந்த டைம்ல நீங்க உங்களோட டவுட்டை சொல்லுங்க, we will solve, no problem. Okay, right. So when displacement is 0, the force acting on the body is 2 newton. Okay வா? இப்போ இதுவே when the displacement is 1 meter, இப்போ force என்ன? 2 into 1 square plus 3 into 1 power 1/2 plus 2. Okay, now 2 into 1 power 2, anyways it is 2 plus 3 plus 2, 4 plus 3 7 நியூட்டன். பாருங்க, இப்போ இந்த ஃபோர்ஸோட ஃபங்க்ஷன் வேற வேற டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு வேற வேற ஃபோர்ஸ் கொடுக்குது. அப்படின்னா இது என்ன அர்த்தம்? வேரியபிள் ஃபோர்ஸ். இது வேரியபிள் ஃபோர்ஸ். ஓகேவா? இப்போ क्वेश्चनல என்ன கேக்குறாங்கன்னா, find the work done for when displacement is
1 meter. Okay, when displacement is 1 meter to when displacement is 2 meter னு கேக்குறாங்கன்னு வெச்சுக்கலாம். இதான் question. Okay, the given function of force with respect to displacement are displacement வச்சு force ஓட function உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன கேக்குறாங்க அப்படினா இப்போ இந்த force ஒரு mass மேல ஆக்ட் ஆச்சுனா அந்த பார்ட்டிகல் டிஸ்ப்ளேஸ் ஆகும் இல்லையா? அப்போ 1 மீட்டர்ல இருந்து 2 மீட்டர் அந்த மாஸ் டிராவல் பண்ணும்போது மட்டும் நீ எவ்வளவு வர்க் டன் கொடுத்திருப்ப இந்த வேரியபிள் ஃபோர்ஸால. இதுதான் क्वेश्चन. Is this clear? Sir, இந்த क्वेश्चन புரிஞ்சதா? Yes, NEET aspirant, we need to do integration. Integrate பண்ணி இத கால்குலேட் பண்ணனும். ஏனா இங்க ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் கிடையாது. ஃபோர்ஸ் என்னது இங்க? Force is variable. Okay, so formula என்ன? Work done is equals to force. ஒருவேளை force if it is in function of displacement, then இந்த force ஓட function ds பண்ணீங்கனா integrate பண்ணீங்கனா with respect to the displacement 1 to displacement 2 இங்க சொல்லிருக்கேன் இல்லையா? lower limit upper limit நான் கொடுத்திருக்கேன். displacement எங்க இருந்து எங்க போகும்போது work done கேட்டிருக்கணும். அங்க அதான் அந்த displacement start பண்றது initial position lower limit. எங்க முடியுதோ அந்த displacement எங்க முடியுதோ அது upper limit. Okay, upper limitங்கிறது we need to give the integral limits. lower limit, upper limit, initial position, final position. initial ங்கிறது lower limit, final ங்கிறது upper limit. So this is the formula for variable force. ஞாபகம் வச்சுக்கோங்க. This is the formula for variable force. In sometimes என்ன பண்ணுவாங்கன்னா work done is equals to force ஓட function in terms of x ல கொடுத்திருப்பாங்கப்பா. force ஓட function in terms of x ல இருக்கும். displacement அவங்க x னு சொல்லிருப்பாங்க. அதனால நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். if it is x அப்ப நீங்க என்ன பண்ணனும்? dx பொறுத்து இன்டகிரேட் பண்ணனும். இன்டகிரேட் பண்ணிட்டு லிமிட் எந்த x ல இருந்து எந்த x குள்ள அவங்க வர்க் டன் கேக்குறாங்களோ அத பார்க்கணும். எந்த x ல ஸ்டார்ட் பண்ணுதோ அது x1, எந்த x ல முடியுதோ அது x2. ஓகேவா? ஃபைனல் லிமிட் இஸ் x2, இனிஷியல் லிமிட் இஸ் x1. இஸ் திஸ் கிளியர்? இந்த ஃபார்முலா புரிஞ்சுதா? இப்போ இந்த ஃபார்முலாவை நான் எடுத்துக்கிட்ட இந்த எக்ஸாம்பிள்ல அப்படியே அப்ளை பண்ண போறேன். Let we check the answer. Okay, now the work done is equals to, okay, limit எங்க ஸ்டார்ட் பண்ணுது? 1 meter to 2 meter. So 1 meter to 2 meter. Force ஓட function என்ன? Force ஓட function is 2s square. Okay, 2s square plus 3s power 1 by 2, 3s power 1 by 2 plus 2. Okay, இதுதான் force ஓட function. இந்த force ஓட function நம்ம என்ன பண்ணணும்? ds வச்சு integrate பண்ணனும். ds வச்சு integrate பண்ணனும். integrate பண்ணா என்ன ஆகும்? 2s square ds பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? s power n plus 1 divided by n plus 1 வருமா? So 2 into s power n plus 1. Okay, here n is 2, so we can simply use 2 plus 1 3. அப்படியே போட்டுக்கலாமா? So 2 plus 1 is 3 divided by 3 plus 3 into s power 1 by 2. So 3 into s power 1 by 2 plus 1 na, that is 3 by 2. So divide by 3 by 2. Okay, plus வெறும் constant ds பண்ணீங்கன்னா 2 into the derivative வரும். கரெக்ட்டா? Now the lower limit is 1 meter, upper limit is 2 meter. ஓகேவா? இப்போ upper limit ஓட வேல்யூ minus lower limit ஓட வேல்யூ போடிங்கனா that will be your answer. Okay, நான் next slide ல போடுறேன் அந்த ஆன்சரை. next slide ல போடுறேன், then I will give you time. Okay, don't worry. Right, now the function is என்ன? 2s power 3 divided by 3. Okay, which means 2 by 3 into s power 3 plus இங்க பாருங்க 1 minute 3 by 2. இந்த divide by 2 மேல போய்டுமா? இங்க 3யும் கேன்சல் ஆயிடுமா? இந்த 2 மட்டும் மேல போகும். So 2 into s power 3 by 2. Okay, so 2 into s power 3 by 2 plus 2 into s plus 2 into s. Okay, the limit starts from 1 meter to 2 meter. இங்க யாரு காமன்? 2 காமன். So we can take it out 2 வெளில எடுத்துருங்க. எடுத்ததுக்கு அப்புறம் s power 3 divided by 3, s power 3 divided by 3. இப்போ யாரு டெரிவேட்டிவோ அவங்களோட வேல்யூவை நீங்க எக்ஸாக்ட்டா
இங்க பாருங்க இந்த டெரிவேட்டிவ் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட அப்பர் லிமிட்டோட வேல்யூவையும் அப்புறம் காமன் மைனஸ் லோயர் லிமிட்டோட வேல்யூவும் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் ஓகேவா இதுக்கு பேர் தான் definite method of integral அப்படினு சொல்லுவோம் மேத்தமேட்டிக்ஸ்ல ஓகே ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட்டோட வேல்யூ 2 வா இந்த 2 வை s க்கு பதிலா போடணும் சோ s பவர் 3 க்கு பதிலா நீங்க என்ன பண்ணனும் 2 பவர் 3/3 னு போடணும் நெக்ஸ்ட் s பவர் 3/2 s க்கு பதிலா என்ன போடணும் 2 அப்பர் லிமிட் ஓகே சோ 2 பவர் 3/2 பிளஸ் இங்க 2 தான் காமன் எடுத்துட்டீங்க அப்புறம் s இருக்கு s க்கு பதிலா 2 இது முடிஞ்சுதா நெக்ஸ்ட் இப்போ நீங்க என்ன போட்டுருக்கீங்க அப்பர் லிமிட்டோட வேல்யூவை டெரிவேட்டிவ் இருந்த பிளேஸ்ல போட்டுருக்கோம் அப்பர் லிமிட்டோட வேல்யூவை டெரிவேட்டிவ் இருந்த ஸ்பேஸ்ல போட்டோம் நெக்ஸ்ட் மைனஸ் லோயர் லிமிட் என்ன 1 இப்போ 1 எடுத்து s க்கு பதிலா போடணும் ஓகேவா இங்க 1 பவர் 3 டிவைட் பை 3 பிளஸ் இங்க 1 போட்டீங்கன்னா 1 பவர் 3/2 ஓகே பிளஸ் ஓகே இங்க s க்கு பதிலா இட் should be 1 ஓகேவா ரைட் இப்போ நீங்க அப்பர் லிமிட் லோயர் லிமிட் ரெண்டுமே சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்க ஓகே நவ the final answer is okay 2 power 3 na that is 8 so 8/3 plus 2 power 3/2 2 power 3/2 னா என்னது 2 into root 2 ஓகே இங்க பாருங்கப்பா x power anything power 3/2 anything power 3/2 அப்படினா என்ன சார்னா அந்த காம்போனன்ட் அது என்ன வேல்யூ அந்த வேல்யூ into root னு அர்த்தம் ஓகே 100 power 3/2 னா என்ன சார் 100 into root 100 50 power 3/2 னா 50 into root 50 ஓகேவா சோ இந்த டேர்ம் என்ன 2 power 3/2 அப்படினா 2 into root 2 ஓகே plus 2 right then minus of இந்த டேர்ம் 1/3 plus 1 plus 1 is 2 கரெக்ட்டா சோ இத ஷார்ட் அவுட் பண்ணீங்கன்னா போதும் நான் இஷ்டத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் போட்டதனால தான் எனக்கு இந்த மாதிரி நம்பர் வந்திருக்கு பட் உங்களுக்கு வருது ஈஸியா கேன்சல் ஆயிடும் இவங்க எல்லாம் ஒவ்வொருத்தங்க கேன்சல் ஆயிட்டு ஈஸியா ஒரு நம்பர் வர மாதிரி தான் இருக்கும் ஓகேவா எனிவேஸ் நான் இத சால்வ் பண்றேன் 2 into 8/3 னா எவ்வளவு 2.66 ஓகே சோ 2.66 plus 2 into root 2 னா 1.414 guys 1.414 ஞாபகம் வச்சுக்கோங்க so 1.414 into 2 னா it is 2.8 something வருமா so 2.8 ன்னு நான் எடுத்துக்கறேன் plus 2 okay minus 1/3 r 1/3 போட்டாலும் okay 0.33 plus 2 னா 2.33 okay exactly correct 2.33 கரெக்ட்டா next 2.66 plus 2.8 plus 2 அப்படினா 6 plus 1 is 7.4 okay this is 7.44 okay then minus 2.33 into 2 will be answer 7.4 minus 2.33 na 0.3 இதுல ஒரு 3 போய்டும் 4.4 plus 0.3 4.7 something வரும் 4.7 into 2 it should be 9 point something close to 9 point something answer வரும் ஓகேவா is this clear சசிரேகா நான் வந்து பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருப்பேன்ப்பா அந்த பிளேலிஸ்ட்ல போய் நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ செகண்ட் வீடியோ ரெண்டையும் பாருங்க அந்த ரெண்டு வீடியோலையும் நான் இன்டகிரேஷனுக்குன்னு தனியா ஒரு வீடியோ டிஃபரன்ஷியேஷனுக்கு தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஓகே சசிரேகா நீங்க ஒருவேளை அந்த பிளேலிஸ்ட்டை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா பேசிக் மேத்தமேட்டிக்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அதுல போய் ஃபர்ஸ்ட் வீடியோ அண்ட் செகண்ட் வீடியோவை பாருங்க ஓகே கண்டிப்பா ஈஸியா தான் இருக்கும் ரைட் கிரேட் எஸ் சசிரேகா சேம் நீங்க அந்த ரெண்டு வீடியோ பாருங்க you will know lot of thing about integration and differentiation believe me right கண்டிப்பா உங்களுக்கு நிறைய நியூ அதுல டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷன் மெத்தட்ஸ் போட்டுருக்கேன் அது பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த வீடியோஸ் பாத்தீங்கனாலே கண்டிப்பா நீங்க இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன்ல எந்த சம் கேட்டாலும் சால்வ் பண்ண முடியும் ஓகே ஓகே K7 ஓகே குட் டோன்ட் வரி ஓகே இப்போ ஒரு ஐடியா கிடைச்சதா ஓகே சோ திஸ் இஸ் வாட் அபௌட் வேரியபிள் ஃபோர்ஸ் சார் ஃபோர்ஸ் வேரியபிளா இருந்துச்சுன்னா அப்படின்னா this is the method we need to do okay listen யாராவது காப்பி பண்ணனும் அப்படினா I will give you time you can take it screenshot okay guys right
ஓகேப்பா ஓகே ரைட் ரைட். ஏய் நீட் ஆஸ்பிரண்ட் நியூமெரிக்கல் தானடா இப்போ சால்வ் பண்ணுது, மறுபடியும் என்ன நியூமெரிக்கல்? ஓகே நான் இன்னொரு சம் இதே மெத்தட்ல இன்னொரு சம் போட்டுமா? ஓகே கைஸ் லிசன். ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதை நான் இதை இப்போ எரேஸ் பண்ண போறேன். இப்போ நம்ம ஒரு சம் சால்வ் பண்ண போறோம். ஆக்சுவலா நான் எப்பயும் சொன்னேன் இல்லையா, இதுக்கப்புறம் நான் மோஸ்ட்லி என்ன பண்ண போறேன் அப்படின்னா சென்கேஜ் புக்ல இருக்க சம்ஸ் நிறைய சால்வ் பண்ணுவேன். ஓகேவா ரைட். அது உங்களுக்கு பயங்கரமான இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், நிறைய கொடுக்கும். ஓகே ரைட். நவ் த கொஸ்டின், ஒரு கொஸ்டின் சொல்றேன் from Senkage. ஓகேவா? Please note down the question. Find the work done. Find the work done. Okay? If a particle is displaced from 1, 2, 3 to, okay? 1, 2, 3 to 2, 3, 4. 2, 3, 4 meter. If the particle is, guys புரியல சார், இது வேல்யூ கிளியரா இல்ல சார். இல்ல இப்போ சூப்பரா இருக்கும். இந்த சம் பாருங்க கரெக்டா இருக்கும். ஓகேவா? அந்த சம் நானா சும்மா இஷ்டத்துக்கு உங்ககிட்ட டீச் பண்ணும்போது போட்ட ஃபங்க்ஷன் தானே, அதனால உங்களுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் வராது. அதுல நான் பவர் 3/2 1/3 எல்லாம் போட்டேன் இல்லையா, அதனால அதுல ஆன்சர் பெர்ஃபெக்ட்டா நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஓகே okay right. Now if a particle is displaced from 1, 2, 3 to 2, 3, 4, இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்க்கு இப்ப பார்ட்டிகல் மூவ் ஆயிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா under a force of there are two forces. Okay, first என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2, 5, 6 2, 5, 6 K cap. இதுதான் சார் force for first situation. I hope this is clear. Right? இங்க பாருங்க, particle is displaced from this position to this position. சார் 1, 2, 3ங்கிற பொசிஷன்ல இருந்து 2, 3, 4ங்கிற பொசிஷனுக்கு பார்ட்டிகல் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. இது எப்படி ஆயிருக்குன்னா due to a force of 2I cap 5J cap plus 6K cap. இந்த force ஆல இப்படி டிஸ்பிளேஸ் ஆச்சுன்னா work done என்னன்னு கேக்குறாங்க. இது first question. Next question is okay 2xi. ஏய் புக் வாங்கிட்டியாடா? கரெக்ட் ஆன்சர் சொல்ற. 2xi plus 3y square j 3y square j plus 3y square j plus 4z cube k cap. next ஒருவேளை force இப்படி இருந்தா work done என்ன அப்படினு கேக்குறாங்க. what is work done for this force, what is work done for this force? இது புரிஞ்சுதா? இத ரெண்டையும் சால்வ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்ல வர வர்க் டன் எப்படி கண்டுபிடிக்கணும், வேரியபிள் ஃபோர்ஸ்ல வர வர்க் டன் எப்படி கண்டுபிடிக்கணும்ங்கிறது ஈஸியா புரியும். ஓகேவா? லெட்ஸ் சால்வ். yes questions from Senkage. yes listen guys, now எனக்கு ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணுங்க. இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே கான்ஸ்டன்ட்டா வேரியபிளா? இந்த ரெண்டு ஃபோர்ஸ்ல யார் கான்ஸ்டன்ட் யார் வேரியபிள், இல்லாட்டி ரெண்டுமே கான்ஸ்டன்ட்டா இல்ல ரெண்டுமே வேரியபிளா, அது மட்டும் எனக்கு சொல்றீங்களா? கம் ஆன், மேக் இட் ஃபாஸ்ட். எந்த ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்? இதுல எது கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் கான்செப்ட்ல வருது, இதுல எது வேரியபிள் ஃபோர்ஸ் கான்செப்ட்ல வருது? ஏவா பியா? இஸ் ஏ இஸ் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஆர் வேரியபிள் ஃபோர்ஸ்? ஃபர்ஸ்ட் டெல் மீ. A is constant force or variable force? Come on, tell me. Come on, make it fast. Which one is variable? Which one is constant? Sir, A is constant force, sir. A is constant force. A is constant. இங்க பாருங்க. A is constant. Reason is 2I cap. அப்படினா x axisல 2 தான். 2 விட்டு மாறல. x axisல எப்பவுமே i க்கு முன்னாடி வெறும் 2 தான இருக்கு. இந்த 2 சேஞ்ச் ஆகலல. அதே மாதிரி y axisல 5 நியூட்டன் தான். 6 நியூட்டனோ 4.5 நியூட்டனோ மாறல. அதே மாதிரி z axisல k cap முன்னாடி பாருங்க கோஎஃபிஷியன்ட் 6.
6 Newton தான் ஆக்ட் ஆகுது z ஆக்சிஸ்ல. so x ஆக்சிஸ்ல 2 Newton, y ஆக்சிஸ்ல 5 Newton, then z ஆக்சிஸ்ல 6 Newton force ஆக்ட் ஆகுது அப்படினா it is constant force. சார் force equals to 10 Newton மட்டும் சொல்லணும். அப்படி சொன்னா மட்டும் தான் constant force னு அர்த்தம் கிடையாது. இதுவும் constant force தான். about x axis, y axis, z axis ரெண்டிலயுமே constant force தான் இது. பட் இங்க பாருங்க, இது variable force. This force depends x, this force depends y, this force depends z. சார் x ஐயும் டிபெண்ட் பண்ணிருக்கு, y ஐயும் டிபெண்ட் பண்ணிருக்கு, z ஐயும் டிபெண்ட் பண்ணிருக்கு. x க்கு பதிலா ஒரு வேல்யூ கொடுக்கும்போது இங்க வர ரிசல்ட் வேற, y க்கு பதிலா ஒரு வேல்யூ கொடுக்கும்போது இங்க வர ரிசல்ட் வேற, z க்கு பதிலா ஒரு வேல்யூ கொடுக்கும்போது இங்க வர ரிசல்ட் வேற. so the second force is variable, it changes its magnitude due to the position. x மாற மாற, y மாற மாற, z மாற மாற அந்த ஃபோர்ஸ் ஓட வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 1 போட்டீங்கன்னா ஃபோர்ஸ் வந்து 2i 3j 4k. நெக்ஸ்ட் x க்கு பதிலா 2, y க்கு பதிலா 2, z க்கு பதிலா 2 போடும்போது ஃபோர்ஸ் நம்பரே மாறுது பாருங்க. 2 into 2 4i, 2 into 2 ஸ்கொயர் அப்படினா 4 into 2 8j. ஓகே, தென் இங்க 2 power 3 போட்டீங்கன்னா it is 8, 8 into 4 32. so 4i, this is 4 3s are 12, 12j plus 32k. மாறிடுச்சா? x and y ஓட வேல்யூ மாறும்போது உங்களுக்கு ஃபோர்ஸ் ஓட மேக்னிட்யூடே மாறிடுதா? so this is variable force concept, this is constant force concept. okay NEET aspirant, I'm just asking, no problem. listen, so இது constant force தான். இது நம்ம நேத்து பார்த்ததுபடி ஈஸியா அந்த சம்ம சால்வ் பண்ணிடலாம். so என்ன பண்ணணும்? இங்க 1 2 3 ல இருந்து 2 3 4 க்கு டிஸ்ப்ளேஸ் ஆகுது. நேத்தே உங்களுக்கு நான் ஒரு ட்ரிக் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி டிஸ்பிளேஸ்மென்ட் கால்குலேட் பண்ணும்போது மைண்ட்லயே ஈஸியா கால்குலேட் பண்ணிக்கலாம்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா गाइस? நேத்தே உங்ககிட்ட சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ரைட், மைண்ட்லயே கால்குலேட் பண்ணிரணும் ஈஸியா டிஸ்பிளேஸ்மென்ட். பட் எனிவேஸ் இப்போ நான் டீச் பண்றேன், ஏன்னா இங்க நிறைய ஸ்டூடண்ட்ஸ் புதுசாவும் வந்திருப்பீங்க. அதனால என்ன பண்ணணும்ங்கறத நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஃபார் ஃபைண்டிங் ஒர்க் டன் நமக்கு ரெண்டு காம்பனன்ட் தேவைப்படுது. ஒன்னு ஃபோர்ஸ் வெக்டார், இன்னொன்னு டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டார். நமக்கு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் வெக்டார் இருக்கு ஆல்ரெடி, டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டார் மட்டும் தெரிஞ்சா போதும். டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டார் எப்படி கண்டுபிடிக்கணும்? r2 வெக்டார் மைனஸ் r1 வெக்டார். இது r2 வெக்டார், இது r1 வெக்டார். r2 வெக்டார்ல i ஓட i இருக்கிற இடத்துல யார் இருக்கா? 2 இருக்காங்க இல்லையா? so 2 minus 1 it is 1i, then 3 minus 2 it is plus j, then 4 minus 3 it is plus k vector. இதுதான் displacement vector. இங்க நம்ம பண்றது ரொம்ப சிம்பிள் லாஜிக். என்ன பண்றோம்? r2 vector minus r1 vector, like a vector minus b vector, அந்த மாதிரி போட்டுருக்கோம். okay, is this clear? right, now force vector formula. force vector is 2i plus 5j plus 6k, right? dot with displacement vector is I vector, j vector plus k vector is displacement vector, right? Then by dot product 2 into 1 is 2 plus 5 into 1 it is 5 plus 6 into 1 it is 6, correct? so 7 plus 6 is 13, so 13 joule is the work done for first situation. is this clear? first இது புரிஞ்சுதா? for constant force க்கு இதுதான் result, correct? now if it is variable force, sir variable force க்கு எப்படி சார் work done கண்டுபிடிக்கணும்னா, listen, work done is equals to force ஓட function போடும்போது, listen, நான் first உங்களுக்கு டீச் பண்ணதுல force ஓட functionல x மட்டும் தான் இருந்துச்சு, s மட்டும் தான் இருந்துச்சு, டிஸ்பிளேஸ்மென்ட் s மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா இங்க x உம் இருக்கு, y உம் இருக்கு, z உம் இருக்கு. இப்போ என்ன பண்ணனும் சார் அப்படினா, இந்த full force functionல 2xங்கிறது fx, 3y ஸ்கொயர்ங்கிறது fy, 4z3ங்கிறது fz. சார் இது z ஆக்சிஸ்ல ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் காம்போனன்ட், இது y ஆக்சிஸ்ல ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் காம்போனன்ட், இது x ஆக்சிஸ்ல ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் காம்போனன்ட். இப்போ எப்படி வொர்க் டன் கண்டுபிடிக்கணும்னா பை இன்டகிரேஷன். ஓகே, பை இன்டகிரேஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்
fx dx பண்ணனும் plus fy dy பண்ணனும் plus fz dz பண்ணனும். லிமிட் கொடுக்கும்போது listen carefully. சார் fx dx வச்சு இன்டகிரேட் பண்றீங்க, fy dy வச்சு இன்டகிரேட் பண்றீங்க, fz காம்போனன்ட் dz வச்சு இன்டகிரேட் பண்றீங்க. ரைட்? லிமிட் எப்படி சார் கொடுக்கணும்னா இங்க பாருங்க. இது x1 கரெக்ட் தானே? இது x2. அப்ப 1 ல இருந்து 2 க்கு போகுது x. அப்ப x ல 1 to 2. நெக்ஸ்ட் இது y1, இது y2. இப்போ 2 ல இருந்து 3 க்கு போகுதுனா y வந்து 2 to 3. நெக்ஸ்ட் இது z1, இது z2. சோ z ஓட வேல்யூ எங்க போகுது? 3 ல இருந்து 4 க்கு போகுது சார். சோ 3 to 4. இந்த லிமிட் செட் பண்றது புரிஞ்சுதா? லிமிட் செட் பண்றது புரிஞ்சுதா guys? Come on tell me. Is this clear? லிமிட் செட் பண்றது புரிஞ்சுதா உங்களுக்கு? ரைட்? ஃபோர்ஸ் in terms of x லயும் இருக்கலாம், ஃபோர்ஸ் in terms of y லயும் இருக்கலாம், z லயும் இருக்கலாம், கம்பைன் ஆவும் இருக்கலாம், கம்பைன் டுகெதர் அப்படியே கூட இருக்க முடியும். இப்படி இருக்கிற டைம்ல நீங்க என்ன பண்ணனும்னா செப்பரேட்டா இண்டிவிஜுவலா நீங்க இன்டகிரேட் பண்ணனும். x காம்போனன்ட்டை x வச்சு இன்டகிரேட் பண்ணனும், அடுத்து x ஓட லிமிட்டை கொடுக்கணும். நெக்ஸ்ட் y காம்போனன்ட்ட y வச்சு இன்டகிரேட் பண்ணனும், அப்புறம் y ஓட லிமிட்டை கொடுக்கணும். நெக்ஸ்ட் z காம்போனன்ட்ட z வச்சு இன்டகிரேட் பண்ணனும், z ஓட லிமிட்டை செட் பண்ணனும். Is this clear? Clear? Right. Superb. Great. Now f of x என்ன? 2x. 2x இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்? 2 into x power 2 by 2 வருமா? x power n plus 1 divide by n plus 1. இங்க n வந்து 1, so 1 plus 1 is 2 divide by 1 plus 1 is 2. அப்போ 2x square by 2 ல 2 cancel ஆயிடுமா? அப்ப இங்க என்ன வரும்? x square மட்டும் தான் வரும். லிமிட் வந்து 1 to 2 plus f of y என்ன? 3 into y square. இதை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா 3 into y power 3 by 3 வருமா? ஏனா n வந்து 2, 2 plus 1 is 3, divide by 2 plus 1 is also 3, so 3 by 3. Correct? So this is y power 3. லிமிட் என்ன? from 2 to 3. சார் 3யும் cancel ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 4z power 3. இதை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா 4 into z power 3 plus 1 is 4 divided by 3 plus 1 is 4. Now 4 will cancel. So plus z power 4. The limit is 3 to 4. Clear? இது புரிஞ்சுதா? Come on. Now the answer. First limit, upper limit. x க்கு பதிலா 2 போட்டீங்கன்னா 2 square minus lower limit போட்டீங்கன்னா 1 square plus y க்கு பதிலா upper limit is 3. 3 power 3 minus 3 power 2. Oh sorry. 3 power 3 அடுத்து 2 power 3. ஏன்னா lower limit is 2. Okay? Plus மறுபடி z க்கு பதிலா upper limit 4 power 4 minus lower limit போட்டீங்கன்னா 3 power 4. Simple. Clear? Do you have any doubt on this? Any doubt? Come on. Hey, audio la kekudilla? Any doubt? Let me know. Yes. The answer is 197 joule. Sir, இதுக்கு பதிலா 4 வரும். 4 minus 1 is 3. 3 power 3 na எவ்வளோ? 27 minus 2 power 3 na it is 8. Okay வா? 4 power 4 na it is 256 minus 3 power 4. 3 power 4 na is this 3? Yes, 3 power 4. 3 cross 3. Okay, 3 3s are 9. So this is also 9. So it is 81. So 81. Okay va? இங்க பாருங்க. 4 minus 1, 27 minus 8, then 256 minus 81. Then எல்லாத்தையும் add பண்ணீங்கன்னா you will get 197 joule. No, it is 197 joule. 197 guys. 197. Okay? I hope this is clear. Right. No, it is not 81. 197. Please do clear. 4 minus 1 is 3 plus 27 minus 8.
27 minus 8 is 19. Okay va? Then 256 minus 81. 256 minus 81, 156. இதுல ஒரு 19 இருக்கு. 166 plus 9, 173. 173 plus 19 plus 3. Okay? Right. Shall I move to next method? Shall I move to next? Hey, 3 power 4, 81 ra. 3 power 4 is 81. Yes, yes, yes. Right. Oh, okay. Oh, 81 வந்து 3 power 4 க்கு சொன்னீங்களா? Okay guys, great. Right. So this is the method we need to use for, for constant force, for variable force. Okay va? இப்போ variable force. Yes, I understand. Okay, I thought நீங்க answer தான் 81 சொல்றீங்களோன்னு நினைச்சேன். No problem. We'll move to next. Okay, come on. Right. So இதுவே erase பண்ணிடுறேன். இப்போ next நம்ம பார்க்க போறது work done due to graph. Okay, சார் கிராஃப்ல இருந்து எப்படி சார் work done கால்குலேட் பண்ண முடியும்? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் லிசன். ஓகேவா? ப்ளீஸ் லிசன். சார் இந்த சாப்டருக்கு மட்டும் இல்ல, இதே ப்ரொசீஜர் இதுக்கப்புறம் நிறைய சாப்டர்ல வரும். the procedure is same. ஓகே, அந்த டைம்ல நான் மறுபடி இதை சொல்லுவேன், ஞாபகப்படுத்துவேன். அப்போ உங்களுக்கு ஈஸியா ரீகால் பண்ணணும் அப்படின்னா you have to listen very carefully. ஓகேவா? கிராஃப்ல இருந்து ஒரு ஒர்க் டன் எப்படி சார் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் the graph should be, ஓகே, அவங்க கொடுத்திருக்க கிராஃப் எப்படி சார் இருக்கணும் அப்படின்னா, the graph should be force versus displacement. கிராஃப் எப்படி இருக்கணும்? force versus displacement. ஓகேவா? ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் நடுவுல ஒரு கிராஃப் கொடுக்குறாங்க. அவங்க ரெண்டு பேத்தையும் ரிலேட் பண்ற மாதிரி ஒரு கிராஃப் கொடுக்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போறது ஃபார் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். ஓகே, ஃபார் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் ஒருவேளை கான்ஸ்டன்டா இருந்தா என்ன பண்ணணும்ங்கறதை இப்போ நான் பேச போறேன். ஓகே, அவங்க கொடுத்திருக்க கிராஃப் இந்த மாதிரி கான்ஸ்டன்டா இருக்குப்பா. லிசன். ஓகே, it is not constant, it is variable. ஓகேவா? I'm giving constant only. Wait. If this is constant, sir, இது கான்ஸ்டன்டா? இது கிராஃபை பார்த்து சொல்லுங்க. Is the graph is constant or not? If the graph says force is constant or not, come on tell me. Sir, force constanta இல்லையா இந்த கிராஃப்ல? By mathematics, graph if it is parallel to x axis. Sir, x axis க்கு graph parallel இருந்தா y constant, கரெக்ட்டா? இங்க y ல இருக்கிறவங்க constant தான அர்த்தம். For different x, sir, இந்த x க்கும் இதுதான் y, இந்த x க்கு போனாலும் இதுதான் y, இந்த x க்கு போனாலும் இதுதான் y, இந்த x க்கு போனாலும் இதுதான் y. கரெக்ட் தானே? By mathematics, if the graph is parallel to x axis, then y is constant. இங்க பாருங்க, the graph is parallel to x axis, also y is force. Sir, y ல இருக்கிறவங்க force அப்படினா என்ன அர்த்தம்? This is constant force graph. Sir, இங்க force கான்ஸ்டன்டா இருக்கு, f சேஞ்ச் ஆகல, எல்லா டிஃபரண்ட் xக்கும் f வந்து சேம் தான், ஒரே f தான் சார் இருக்கு அப்படினா for different x the force is constant. கரெக்ட்டா? கிராஃப் இந்த மாதிரி வந்துச்சுனா இது சிம்பிள். ஓகே, கிராஃப் இந்த மாதிரி வருது. நான் சில பாயிண்ட் கூட எடுத்துக்கிறேன். இப்போ இது ஒருவேளை 2 மீட்டர், இது வந்து 4 மீட்டர், இது வந்து 6 மீட்டர், இது வந்து 8 மீட்டர், இது வந்து 10 மீட்டர். ஓகேவா? இது வந்து 20 நியூட்டன் வச்சுக்கலாம். ஓகே, கிராஃப் எங்க வரைக்கும் போயிருக்கு? கரெக்ட்டா 10 வரைக்கும் போயிருக்குன்னு வெச்சுக்கோங்க. இப்போ क्वेश्चनல if the question asking work done from 0 to 10 meter னு கேக்குறாங்க. work done for 0 to 10 meter. சார் x யாரு? x தான displacement. so x should be meter. x தான மீட்டர்ல இருக்கணும். அப்போ 0 ல இருந்து 10 மீட்டர் வரைக்கும் கேட்டா இவங்க இந்த கம்ப்ளீட் கிராஃப், இந்த ஃபுல் கிராஃபுக்குமே ஏரியா ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? நீங்க ஃபுல்லா ஏரியா ஃபைண்ட் பண்ணனும், இந்த கம்ப்ளீட் ஏரியாவை ஃபைண்ட் பண்ணனும். இந்த ஷேப் எப்படி இருக்கு? இந்த ஷேப் எப்படி இருக்கு பாக்க? இட்ஸ் லைக் ரெக்டாங்குலர்.
It's like rectangular. Sir, rectangular மாதிரி இருக்கா? So rectangular shapeல இருந்துச்சுனா area find பண்ணனும். Oh, it's not about rectangular shape. எந்த ஷேப்பா இருந்தாலும் area find பண்ணனும். But rectangular shapeக்கு area calculate பண்ண என்ன formula யூஸ் பண்ணுவீங்க? Length into breadth யூஸ் பண்ணுவீங்களா? இங்க length என்ன? Length is 0 to 10. So 10 தான் length, okay, into the breadth. இந்த rectangular breadth என்ன? Breadth is 20. Sir, 20 தான் breadth. அப்போ 200 joule is work done. Okay, 200 joule is work done. No, it is not minus. It is not minus. It is plus. It should be plus. Okay va? Sir, minus 200 வருமா sir? அப்படினா yes. Minus is also possible. எப்போ sir minus possible? எப்போ minus possible? இங்க பாருங்க. இப்போ the same, the graph is between displacement versus f. Displacement versus f. But the graph is fourth quadrant or in the negative y-axis. Negative y-axisல இருக்கு சார். இப்போ இங்க இருக்கிற force ஓட value 10 கொடுத்தாலும் we know this is not 10, this is minus 10. Graph below the x-axis. Graph below the x-axis na y value minusல இருக்குன்னு அர்த்தமா? Y is negative. இப்போ இவங்க உங்ககிட்ட work done கேக்குறாங்க. Now the given values are, okay, this is 0, this is 4, this is maybe 8 and okay. இப்போ ஒருவேளை क्वेश्चनல work done for 4 to 8 meter னு கேக்குறாங்க. Find the work done for 4 to 8 meter. Sir, 4 மீட்டர்ல இருந்து அப்பனா இங்க இருந்து 8 மீட்டர் வரைக்கும் இது வரைக்கும் இருக்கிற ஏரியாவை மட்டும் ஃபைண்ட் பண்ணா போதும். இந்த ஏரியாவை மட்டும் ஃபைண்ட் பண்ணா போதும். இந்த ஏரியாவுக்கு என்ன பண்ணுவீங்க? Again, it's like rectangular bar. Okay, the length இந்த length இருக்கு இல்லையா? length எவ்வளோ? 4 to 8 அப்படினா 8 minus 4 or 4. 4 to 8 or 8 minus 4, which is 4. Okay, into the height is minus 10, not plus 10, it is minus 10. So 4 into minus 10, it means 40 joule. Minus 40 joule is work done for this sum. I hope this is clear. No, it is not 400, 40. Anyways, like maybe the 4 க்கு பதிலா 40 னு போட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். No problem. Anyways, minus 40 joule is work done for that problem. 200 plus ல இருக்கு இல்லையா? So work done can be positive, can be negative, even it can be 0. Sir, 0 கூட possible sir. 0 கூட possible. Correct தானே? Okay, if the graph is on the x-axis, which means force is 0, then it should be no problem with no problem. I know, I can understand. அதனால தான் நான் சொன்னேன் நீங்க ஏதோ 4 க்கு பதிலா 40 போட்டுருப்பீங்க அப்படின்னு. I can understand. Okay, everyone can do mistake. That's not an issue. Right? Is this clear now? Is this clear? Okay, constant force ல எப்படி ஏரியா ஃபைண்ட் பண்ணி அந்த ஏரியால இருந்து work done கால்குலேட் பண்றதுன்னு பார்த்தோமா? Next method is very important. It is about variable force graph. Sir, force graph ஒருவேளை வேரியபிளா இருந்துச்சுன்னா அதுல எப்படி சார் work done கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். பார்க்கலாமா? Okay, பார்க்கலாமா guys? Come on, tell me. Next method is, okay, let I check. No problem. Okay, next function of x ன்னு இருக்கு. நம்ம ஆல்ரெடி இத பார்த்துட்டோம். ஓகேவா? இது நம்ம ஆல்ரெடி பார்த்த கேஸ். சோ அத விட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன சொல்ல போறேன்னா work done by variable force in the graph. Okay, இப்போ இது x axis and y axis. Y axis ல force கொடுத்துட்டு x axis ல displacement கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்போ graph எப்படி சார் இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கு graph. இந்த graph பாருங்க. இதுல force constantா? Force constantா guys? Come on, tell me. Force is totally different for different displacement. Okay va? இங்க பாருங்க. When the displacement is 2 meter, the force is maybe 10 Newton. When the displacement is 4 meter, then it is 20 Newton. Okay va?
Next, from 4 meter to 6 meter, again 20 Newton. 8 meter, again 20 Newton. Okay, then this is maybe 9 meter. For 9 meter is also 20 Newton. Okay, suddenly it changes to 12 meter. இப்போ இந்த இடத்துல 10 வந்துட்டு இப்போ இங்க 12 meter வந்துருச்சு. At 12 meter the force is maybe 40 Newton. Okay, so for different displacement the acting force on the body is different. Okay va, 0 meterல இருக்கும்போது 0 நியூட்டனா இருந்துச்சு, 1 மீட்டருக்கு 5 நியூட்டனா இருந்திருக்கு, 2 மீட்டருக்கு 10 நியூட்டன், 4 மீட்டருக்கு 20 நியூட்டன், அதுக்கு அப்புறம் 9 மீட்டர் போகுற வரைக்கும் அதே 10 நியூட்டன் ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆயிட்டு இருந்திருக்கு. இப்போ 9 மீட்டர்ல இருந்து 12 மீட்டர் வரைக்கும் போக வரைக்கும் ஃபோர்ஸ் சடனா 20ல இருந்தவங்க 40 நியூட்டனுக்கு போயிட்டாங்க சார். இப்போ क्वेश्चनல find the work done from 4 meter to 12 meter னு கேக்குறாங்கன்னு வெச்சுக்கலாம். Find the work done from 4 meter to 12 meter. Listen, sir, complete work done கேட்கணும்னு அவசியம் கிடையாது. இவங்க 4 to 12 கேக்குறாங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? 4 வரைக்கும் இருக்கிற கிராஃபை மட்டும் கண்டுபிடிச்சீங்கன்னா போதும். இத மட்டும், ஓகேவா? இத மட்டும் கால்குலேட் பண்ணீங்கன்னா போதும். Is this clear, guys? Is this clear? Like, இப்போ இது எப்படி இருக்கு பாருங்க. இது ஒரு rectangular bar. இது ஒரு rectangular bar. So we had two different rectangular bars. Correct? Now for first rectangular bar, நான் மறுபடியும் clear-ஆ போடுறேன். Okay, we had two rectangular bars. Okay வா? I can choose some other color. Maybe this color. Okay, listen. இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் நமக்கு வேற ஒரு rectangular bar இருக்கு. So இது இன்னொரு rectangular bar. Let's say this is 2. Okay வா? And this one is 1. We had two different areas. Okay, நீங்க என்ன பண்ணனும் அப்படினா find area for the first one and find area for the second one. First one ஓட area find பண்ணும்போது length is 4 to 9. 4 to 9 na this length is 5. This height is 20. So 20 is height, length is 5. Okay, so 20 into 5. அதுதான் இவரோட ஏரியா. கரெக்ட்டா? L into B. இவருக்கும் அதேதான். Length into breadth. இந்த length எவ்வளோ? That is 40. இது எவ்வளோ? 9 to 12. 9 to 12 na it is 3. So 3 times 40. Okay va? Now 20 into 5 it is 100 joule plus 3 into 40 it is 120 joule. So 220 joule is the work done. Epo? When 4 meter to 12 meter. When 4 meter to 12 meter, the work done on the mass is 220 joule. Is this clear? Is this clear, guys? Come on. Right. Shall I move to next? Next polama. Come on. Is I am audible? Is I am audible? Right. Okay. So this is the method we need to use for finding work done for variable forces. For variable forces. Variable force க்கு நம்ம இந்த மெத்தட் தான் போடணும். கரெக்ட்டா? Right. Great. So the next topic is okay, I mean topic in the sense we had some problems. Is this clear? Sir, question புரியுதா எல்லாருக்கும்? The question is clear, right? Come on, tell me. Yes. Great. Question is, listen, no work done by a force on an object if the object is stationary but the point of application of the force moves on the object too. Oh sorry, object. I mean first condition. Second, என்ன கேக்குறாங்கன்னா no work is done by on the force. இந்த நாலு கேஸ் கொடுத்திருக்காங்க, இதுல எது கரெக்ட் அப்படினு கேக்குறாங்கப்பா. ஓகே, is that bright over? சார் ரொம்ப பிரைட்டா இருக்கா? yes. clear ஆப்பா? வீடியோ clear ஆ?
Is my video is clear? I mean the question is clear. Come on, tell me. Question clear ஆ இருந்துச்சுனா தான் நான் இதுக்குள்ள போக முடியும், or I can change the settings or something. Okay, is this clear now? Right. Question என்னன்னா, no work done by the force. Sir, force எந்த work done பண்ணல? யா இந்த கேஸ்லயா இல்ல இந்த கேஸ்லயா இல்ல இந்த கேஸ்லயா இல்ல இந்த கேஸ்லயா? அதான் question. ஓகேவா? எந்த கேஸ்ல zero work done sir அப்படினு கேக்குறாங்க. ஓகேவா? first என்னன்னா, the object is stationary. Object restல தான் இருக்கு. But the point of application of force moves on the object. அப்படினா object restல தான் இருக்கு, stationaryல தான் இருக்கு. ஆனா நீங்க இந்த பக்கம் அப்ளை பண்ண ஃபோர்ஸை சேஞ்ச் பண்றீங்க, இங்க இருந்து ரொட்டேட் பண்ணி இப்போ இந்த பக்கம் மாத்துறீங்க. we are changing the application of force. ஃபோர்ஸை சேஞ்ச் பண்றீங்கப்பா. இப்படி இருந்தா no work done by the force ன்னு சொல்றாங்க. இது கரெக்ட்டானு கேக்குறாங்க. இது கரெக்ட்டா இல்லையா? first tell me, is this correct? Is this correct? Initially the force is acting in this direction. Now we are changing the force, application of force. Sir, object மேல ஆக்ட் ஆயிட்டு இருக்க force ஓட application-ஐ சேஞ்ச் பண்றீங்க, வேற டைரக்ஷன்ல கொடுக்குறீங்க. சார் இல்ல இப்படி கூட கொடுக்குறேன்னு வெச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் கொடுத்துட்டு இருந்தீங்க force, இப்போ இந்த பக்கம் கொடுக்குறீங்க. இப்படி கூட வச்சுக்கலாம். இப்படி இருக்குது. ஆனா the object is stationary. Object displays ஆகல. அப்படினா work done 0 தானே? If force is 0, work done 0. If the displacement is 0, work done 0. Correct தானே? Sir, first statement correct தான். But உடனே இதுதான் ஆன்சர்னு அர்த்தம் இல்ல. We need to check the second, third, fourth statement also. Right? We'll check with second and third, okay? Come on. Yes, Charles. Wait. Next நம்ம அதான் போறோம். Okay? Right. Second, the object moves in such a way that the point of application of the force remains fixed. Sir, second case la the object moves. அப்படினா object move ஆகுது. But இப்போ நீங்க force ஓட டைரக்ஷனை மாத்துறீங்க. இப்போ work done 0 வான்னு கேக்குறாங்க. No, object move ஆகுது, force-உம் ஆக்ட் ஆகுது. இப்போ the work done may or may not 0. சார் 0வாவும் இருக்கலாம், 0வா இல்லாமலும் போகலாம். நீ சேஞ்ச் பண்றத சொல்லணும் எனக்கு. பெர்பெண்டிகுலரா மாத்துறியா இல்ல சம் தீட்டா மட்டும் சேஞ்ச் பண்றியாங்கிறது எனக்கு தெரிஞ்சாதான். ஏன்னா ஒருவேளை பெர்பெண்டிகுலரா மாத்துனீங்கன்னா இப்போ டிஸ்பிளேஸ்மென்ட்டும் ஃபோர்ஸும் பெர்பெண்டிகுலர்னா work done 0. கரெக்ட். ஆனா இவங்க கரெக்ட்டா பெர்பெண்டிகுலர்னு क्वेश्चनல மென்ஷன் பண்ணவே இல்லல. அப்ப இந்த கேஸ்ல may or may not be 0. அப்ப இந்த செகண்ட் ஆப்ஷன் கண்டிப்பா இல்ல. Third one பாருங்க, the force is always perpendicular to its velocity. Sir, இது ரொம்ப important point. Perpendicular to its velocity. ஆனா perpendicular to its displacement ன்னு சொல்லல. Perpendicular to its displacement ன்னு சொல்லல. Perpendicular to its velocity. Okay? Now if the velocity, come on, listen. The particle ஓட velocity-யும் particle ஓட displacement-ம் always same direction. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. particle ஓட velocity-யும் particle ஓட displacement எப்படி இருக்கும்? same direction-ல தான் இருக்கும். ஆனா velocity-யும் acceleration-ம் same direction-ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. But velocity and displacement always in same direction. Sir, particle ஓட velocity இந்த பக்கம் இருந்துச்சுனா particle ஓட displacement-ம் இந்த பக்கம் தான் இருக்கும். Okay? particle ஓட velocity இந்த பக்கம் இருந்துச்சுனா particle ஓட displacement இந்த பக்கம் தான் இருக்கும். Clear? So, இவங்க velocity ன்னு சொல்லி இருந்தாலும் we should know this is nothing but the direction of displacement. So, the force is perpendicular to the velocity அப்படினா definitely force-ம் velocity-யும் perpendicular dot product பண்ணீங்கனா you will get a 0 work done. So third option is correct. Fourth one, the force is always perpendicular to its acceleration. இப்பதான் நான் சொன்னேன் இல்லையா சார், acceleration இருக்கிற பக்கத்துல தான் displacement இருக்கணும்னு அவசியம் கிடையாது. Right? So
இந்த கொஸ்டின்ல நீ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா again may or may not 0. So out of 4 option, first option and third option, is exactly states the work done is 0. Okay, but the second option and the fourth option, it's not exactly clear about to give a particular statement. Sir, statement கொடுக்கிற அளவுக்கு second option லியும் first option லியும், let me check 1 minute. Second option லியும், okay, then fourth option லியும் exact clarity இல்ல. Right? Clear? Hey, class கவனிக்கிறீங்களா, ஜாலியா பேசிட்டு இருக்கீங்களாடா? என்ன டாபிக் போகுதுன்னு எனக்கு தெரியலையே. ஆலன் போங்க, ஆகாஷ் போங்க, பேசிட்டு இருக்கீங்க. No, join in Vedantu. Okay, listen. Right, is this clear guys? Hey, இந்த question புரிஞ்சதா? Come on, இந்த question புரிஞ்சதா? Shall I move to next? Next question போலாமா? Next question. Guys, next question போட்டா. Next question is 0.50 kilogram object moves in a horizontal circular track with a radius of 2.5 meter. Okay, an external force acting on the body is 3 Newton. External force acting on the body is 3 Newton. The force always tangent to the track. Okay, it causes the object speed up as it goes around the circular track. Then the work done by external force as the mass makes 1 revolution. Mass ஒரு revolution முடிக்கும் போது என்ன work done னு கேக்குறாங்க. Now let me explain the situation. This is radius of 2.5 m circular track. A mass of half kilogram இருக்கிற mass வந்து ஒரு circular track rotate ஆகுது, இப்படி rotate ஆயிட்டு வருது. ஓகேவா? Now we need, the force, external force is 3 Newton is acting on the body. Okay, the force is always tangent to the track. Sir, track க்கு tangent ஆ இருக்குனா force இப்படி act ஆகுதுப்பா, இப்படி. Force is tangent to the track. Also it causes the speed up. Sir, speed up na enna arthana, velocity, tangential velocity இருக்கிற directionம் இந்த tangential force act ஆகுற directionம் same direction ஆ இருந்துச்சுனா the velocity will increase. ஞாபகம் வச்சுக்கோ, இத மறுபடி நான் circular motion நடத்தும்போது டீச் பண்ணுவேன். இத நான் மறுபடி circular motion நடத்தும்போது மறுபடி இந்த பாயிண்ட உங்களுக்கு நான் டீச் பண்ணுவேன். But இப்போ we need to know some point. Okay, velocity of the particle, okay, which is making a circular track. Velocity of the particle external force, the tangential force same direction la irundhuchna velocity will increase. அதான் அவன் சொல்லிருக்கான். It causes objects to speed up. அதோட ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுங்கறான். ஏன் இன்க்ரீஸ் ஆகணும்? The external force is in the direction of tangential velocity. ஓகேவா? பட் இதுவே பார்ட்டிகளோட velocity, tangential velocity மேல இருந்து ஒருவேளை the force is acting downwards, force downward act ஆச்சுனா rotate ஆகும்போது அதோட ஸ்பீட் வந்து ஸ்லோ ஆகும். இட்ஸ் லைக் நீங்க ஃபேனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணீங்கன்னா கொஞ்ச நேரத்துல ஸ்லோவாய் நின்றும் இல்லையா? ஸ்லோவாய் நின்றும் இல்லையா? அந்த மாதிரி சிச்சுவேஷன் இது. ஃபேனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணீங்கன்னா fan ஸ்லோவாய் ஸ்டாப் ஆகுதுல. ரீசன் என்னன்னா the retardation is acting, which means the tangential velocity of the sweep of the fan is opposite to the retardation. Okay, retardation is nothing but a force. Okay va? So force tangential velocity க்கு opposite ல இருந்துச்சுனா the velocity will decrease. Okay va? இங்க ஸ்பீட் அப் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்போ டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸும் வெலாசிட்டியும் சேம் டைரக்ஷன்ல இருக்கு. கரெக்ட்டா? ரைட். நவ we need to find the work done by this external force for one revolution.
ஒரு ரெவல்யூஷனுக்கு இந்த ஃபோர்ஸ் பண்ணியிருக்கிற ஒர்க் டன் என்னன்னு கேட்குறாங்க. நார்மலா ஒர்க் டன் என்ன? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாரா? ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஃபோர்ஸோட மேக்னிடியூட் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்டோட மேக்னிடியூட். கரெக்ட்? ஃபார் ஒன் ரெவல்யூஷன் சார், ஒன் ரெவல்யூஷனுக்கு the displacement is 0. கரெக்ட் தானே? இங்க ஸ்டார்ட் பண்ண ஆப்ஜெக்ட் திருப்பியும் இங்கேயே வந்துச்சுன்னா ஒரு ரெவல்யூஷன். அப்போ ஒரு ரெவல்யூஷனுக்கு பெர் ரெவல்யூஷன், ஓகே, பெர் ரெவல்யூஷன் the displacement is 0. Whatever the force, the displacement is 0, which means the work done is 0. Work done is 0. Clear? Question visible இல்லையா? ஏய், எனக்கு நல்லா விசிபிளா தெரியுதேடா. Yes, Sakila Rajani, you are right. Okay. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் ஒயிட் பேக்ரவுண்ட் கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப பிரைட்னஸ் அதிகமா இருக்கு ஒயிட்டா இருக்கிறதுனால. ஸோ ஐ வில் சேஞ்ச் ஃப்ரம் த நெக்ஸ்ட் செஷன். ஓகேவா? ஒயிட் கலர் கொஸ்டின் பேப்பர் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து போட மாட்டேன். டோன்ட் வரி. ஓகே, ஐ வில் சேஞ்ச் த கலர் ஆர் சம்திங். ரைட்? Shall I change now? Next, listen, we'll move to energy and its type. Okay, energy and its type. Come on. Okay guys, listen. Now, what is energy? Okay, energy is nothing but a capacity to do work. ஓகே, ஒரு ஒர்க் பண்றதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற கெப்பாசிட்டி, ஓகே, கெப்பாசிட்டி டு டூ ஒர்க் இஸ் நத்திங் பட் எனர்ஜி. ஓகேவா? ஒரு ஒர்க் பண்றதுக்கு உங்ககிட்ட இருக்கிற கெப்பாசிட்டி, அந்த எவ்வளவு ஒர்க் பண்ண முடியுங்கிற அந்த கெப்பாசிட்டி கேரக்டர் நம்ம என்ன சொல்லுவோம்? எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் எனர்ஜி. ஓகே, ஆஃப் ரெவல்யூஷனுக்கு மாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதா? I can't get you. Question மறுபடியும் clear-ஆ போடுங்க. I will tell you. Okay? Listen. For half revolution, work done எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேக்குறீங்களா? இப்போ இங்க இருக்கிற மாஸ் half revolutionனா இங்க வந்திருக்குமா? இங்க வந்திருக்குமா? Now the displacement is diameter, then the force is, we know the force ஓட வேல்யூ ஆல்ரெடி அவங்க கொடுத்திருப்பாங்க 0.3 Newton or something else. என்ன ஃபோர்ஸோ அந்த ஃபோர்ஸ் into the displacement. Okay, that is work done. என்னடா ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க? Okay, energy means it's a capacity to do work. ஓகேவா? So keep this point in mind. நான் இப்போ நார்மலா what is energy அப்படிங்கறதை எக்ஸ்பிளைன் பண்றேன். Listen, for example, if this is a boy, okay, ஏதோ ஒருத்தங்க இருக்காங்க, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா he will take food, he will intake some food. இவரு food intake பண்றாருன்னா which means he is taking some calories of energy. Okay, இந்த எனர்ஜி இவரோட பாடியில எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா it will store as thermal energy. ஓகேவா? தெர்மல் எனர்ஜியா ஸ்டோர் ஆகும். இப்போ நம்ம சாப்பிட்ற ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டா இருக்கட்டும், இல்ல ரைஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, நீங்க சாப்பிட்ற எல்லா ஃபுட்லயுமே there is some amount of calories, right? Okay, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஃபுட் நம்ம சாப்பிட்றோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டே பார்த்தீங்கன்னா பின்னாடியே போட்டிருப்பாங்க ஒரு பிஸ்கெட்ல இவ்வளோ கலோரிஸ் இருக்கு, நீங்க இந்த ஃபுல் பாக்கெட்டை சாப்பிட்டீங்கன்னா you will get 1000 calories or 500 calories அந்த மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா? அதுதான். இப்போ ஒரு பர்சன் ஒரு ஃபுட்டை இன்டேக் பண்றாங்க, ஒரு ஃபுட்டை அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னா this food stored in a body as a thermal energy. இவரோட உடம்புக்குள்ள இது thermal எனர்ஜியா ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இப்போ இனிஷியலா he has no energy. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 0 ஜூல் தான் இருந்திருக்கு, அது 0 கலோரி தான் இருந்திருக்கு. இவர் ஃபுட்டை எடுத்ததுக்கு அப்புறம் இவரோட எனர்ஜி சம் x ஜூல் ஆர் x கலோரியா மாறிடும். இப்போ இவருக்கு எனர்ஜி வந்துடும் இல்லையா? ரைட். இந்த எனர்ஜியை குளுக்கோஸ், கார்போஹைட்ரேட்ஸ் அதெல்லாம் சொல்லாதீங்கடா, எனக்கு சுத்தமா தெரியாது. ஓகேவா? ரைட்.
So x amount of joules அவருக்கு இப்போ add ஆயிரும். Next என்ன பண்ணுவார்னா with the help of this energy he can able to do some work. Okay, he can able to do some work. Okay, இவர் இந்த எனர்ஜியை வச்சுக்கிட்டு இவர் கொஞ்சம் ஒர்க் பண்ணுவார். இப்போ ஒர்க் பண்ணா இவர் பண்ற ஒர்க்ல என்ன நடக்கும்? some amount of energy will burn. இந்த இடத்துல some energy will burn. Okay, கொஞ்சம் எனர்ஜி burn ஆகும். இப்போ இந்த எனர்ஜி burn ஆனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இவரோட எனர்ஜி லாஸ்ட் ஆயிடுமா? ஏன்னா இவர் ஒர்க் பண்ணனால இவர்கிட்ட இருந்தானே எனர்ஜி burn ஆச்சு. இப்போ இவரோட எனர்ஜி ரெடியூஸ் ஆயிடும். மறுபடி he need to intake some food again. மறுபடி ஃபுட் எடுப்பாரு. ஓகேவா? சிம்பிளி சார் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். இருங்கடா சொல்றேன். ஃபர்ஸ்ட் எனர்ஜினா என்னன்னு முடிச்சிட்டு போறேன். வெயிட் பண்ணுங்க. ஓகே ரைட். லிசன். So yes you can contact, no problem. Okay, right. Listen guys, come on. Hey, topic மாதிரி போயிட்டு இருக்கீங்க. Keertheeswaran, what happened? Right, listen. So இவர் எடுத்துக்கிட்ட ஃபுட்ல இருந்து he had some thermal energy. With the help of this thermal energy he can do some work. Okay, like மெக்கானிக்கலா கூட சொல்லுங்களேன். For example, ஒரு பெரிய ஸ்டோன் எடுக்கறாரு, அந்த ஸ்டோனை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மேல ரைஸ் பண்றாருன்னு வெச்சுக்கலாம். He is rising, which means he is giving some potential energy to the stone. Okay, for example 50 joule ஒரு ஸ்டோனை எடுக்கிறதுக்கு அவர் செலவு பண்றாருன்னு வெச்சுக்கோங்க. 10 ஸ்டோனை கீழ இருந்து மேல எடுத்து வச்சாருன்னா 500 joule எனர்ஜி அவர் லாஸ்ட் பண்ணிட்டாரா? இப்போ அவர் உடம்புல ஆல்ரெடி 2000 joule இருந்துருச்சுனா 500 லாஸ்ட் ஆயிடும். இப்போ அவருக்கு இருக்குது வெறும் 1500 தான். இந்த 1500 வேற எதுக்கெல்லாம் சார் யூஸ் ஆகும்னா உங்களோட ஹார்ட் பம்ப் ஆகணும்ல. பம்ப் ஆனதான blood will circulate throughout the body. So உங்களோட internal organs work பண்றதுக்கு கூட this thermal energy will help. அந்த thermal energy வச்சுக்கிட்டு தான் உங்களோட internal organsம் ஃபங்க்ஷன் ஆகும். சோ உங்களோட internal organs ஃபங்க்ஷன் ஆகிறதுக்குனே ஒரு லிமிட்டட் எனர்ஜி உங்க பாடியில எப்பவும் இருந்துகிட்டே இருக்கணும். எப்போ உங்க உடம்புல அந்த லிமிட்டட் எனர்ஜியை விட கம்மியான எனர்ஜி போகுதோ, இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சனுக்கு 400 ஜூல் லிமிட்டட் எனர்ஜின்னு வச்சுக்கோங்களேன், அவரோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஒர்க் ஆகிறதுக்கு. நீங்க 1000 எனர்ஜி தான் இப்போ உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கு. நீங்க வந்து ஒரு 10 ஸ்டோன் அந்த மாதிரி தூக்கிட்டீங்க, ஒருவேளை 600 ஜூல்ஸ் லாஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ உங்ககிட்ட 400 தான் இருக்கு. இப்போ மறுபடியும் ஒரு ஸ்டோன் எடுத்தீங்கன்னா 60 ஜூல் மறுபடி போயிடுமா? அப்போ உங்ககிட்ட இப்போ வெறும் 340 ஜூல் தான் இருக்கும். இப்போ இந்த 340 ஜூலை வச்சுட்டு உங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஒர்க் பண்ண முடியாது. அந்த டைம்ல தான் நம்ம மயக்கம் போடுறது இந்த மாதிரிலாம் வரும். தட்ஸ் வை we are taking again some food. ஓகேவா? ஓகே குளுக்கோஸ் அதெல்லாம் தெரியும். பட் யூனோ நான் 11th 12th படிக்கும்போது படிச்சது. ஸோ இப்போ அதெல்லாம் சுத்தமாக ஞாபகம் இல்லை. அதான் சொன்னேன் guys. ஓகே ரைட் guys. So this is what generally energy. ஓகேவா? This energy in physics பொறுத்த வரைக்கும் we are generally dividing the energy as two types. Okay va? Listen carefully. We are dividing into two types. One is kinetic energy and another one is potential energy. Okay, kinetic energy and potential energy. Listen, energy is a scalar quantity. எனர்ஜிங்கிறது ஒரு ஸ்கேலார் குவாண்டிட்டி தான். ஸோ இதுக்கு டைரக்ஷன் கிடையாது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இட்ஸ் லைக் ஒர்க் மாதிரி தான் இதுவும். ஓகேவா? எனர்ஜிங்கிறது ஒரு ஸ்கேலார் குவாண்டிட்டி, அவருக்கு டைரக்ஷன் கிடையாது. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னா என்னன்னா, if there is a mass or some matter, okay, if the mass or matter is moving with some speed of u or v, எதுவா இருந்தாலும் சரி. ஓகே, இப்போ அவர் ஒரு பர்டிகுலர் யூல போயிட்டு இருக்காரு. at this instant, இந்த இன்ஸ்டன்ட்ல இப்பதான் அவர் யூல போறாரு. அதே இன்ஸ்டன்ட்ல இந்த மாஸுக்கு இருக்கிற எனர்ஜியை தான் நம்ம கைனெட்டிக் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஓகே, இட் இஸ் a energy of motion, energy of moving body. ஓகே, இப்போ இந்த இன்ஸ்டன்ட்ல இந்த ஆப்ஜெக்ட்டோட எனர்ஜி நம்ம எப்படி கால்குலேட் பண்ணனும்னா 1/2 into mass of the object into u square. Listen, u is sir இந்த டைம்ல அவரோட velocity u னா u square தான் போடணும். And one more thing, it is not velocity, it is speed. It is not velocity, it is speed. Reason, sir instantaneous velocity போட்டிருக்கோம் சார்.
instant அந்த instantல இருக்கிற velocity போட்டிருக்கிறோம். நான் ஏன் திருப்பி இதை அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, for example இப்போ மூவ் ஆயிட்டு இருக்கிற மாஸ் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவரோட ஸ்பீட் u ல இருந்து v ஆ மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 10 மீட்டர் per secondல போனவர் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 50 மீட்டர் per secondல மாறிட்டாரு. velocity மாறிடுச்சு. இப்போ இந்த இன்ஸ்டன்ட்ல என்ன எனர்ஜி சார் இருக்கும்னா, இங்க இருந்த எனர்ஜி இப்போ இங்க இருக்காது, அதை விட எனர்ஜி அதிகமா இருக்கும். ரீசன், the speed is increased. If the speed is decreased, kinetic energy will decrease. If the speed is increased, kinetic energy will increase. ஓகேவா? இந்த இன்ஸ்டன்ட்ல இருந்த kinetic energy of mu square, அப்போ இந்த இன்ஸ்டன்ட்ல இருக்கிற kinetic energy is of m into v square. இப்போ இருக்கிற kinetic energy இதுதான். ஓகேவா? So at particular instant, the kinetic energy is depends the instantaneous speed. அந்த இன்ஸ்டன்ட்ல இருக்கிற ஸ்பீட தான் டிபெண்ட் பண்ணும். That's why the velocity, kinetic energy formula is of m into instantaneous velocity square or speed square. Instantaneous velocity square or speed square. Right? ஹரிஹர சுதன், work done ல இன்டகிரேஷன் யூஸ் பண்றது முடிச்சிட்டோம். இந்த செஷன்ல தான் முடிச்சோம். ஒரு half an hour முன்னாடி போய் பாருங்க, you can able to see. Okay, just go half an hour before, okay, we done already, right? So this is what generally kinetic energy. Okay வா? motion ஒரு particle move ஆயிட்டு இருக்கும்போது அந்த டைம்ல இருக்கிற எனர்ஜி தான் kinetic energy. Okay வா? next, potential energy. சார் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா யூசுவலா நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கிறது, எர்த்ல இருந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு வந்தா அந்த ஹைட்டை வச்சு கால்குலேட் பண்றது தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம யூசுவலா திங்க் பண்றோம். நோ, that is not actually the exact thing. Okay, the thing is from the reference line. சார் இது கிரவுண்டா இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. From reference line, if any mass or matter above the reference line இருந்தா, ஞாபகம் வச்சுக்கோ, it is very very important point. If a mass above the reference line at some height h, okay, reference line ல இருந்து hங்கிற ஹைட்டுக்கு மேல ஒரு மாஸ் இருக்கும்போது, இப்போ இந்த மாஸ் மேல ஸ்டோர் ஆயிருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி யூசுவலா u சொல்லுவாங்க, kinetic energy யூசுவலா k சொல்லுவாங்க. Okay, u or k, right? Now potential energy அப்படினா, இப்போ reference lineல இருந்து hங்கிற ஹைட்டுக்கு aboveல மாஸ் இருந்துச்சுனா, that potential energy is mgh plus mgh. Okay, plus mgh from above the reference line. இப்போ அதுவே ஒரு மாஸ் below the reference line இருந்துச்சுனா, சார் below the reference line இருந்துச்சுனா, then for this situation the same height if it is h, இப்போ இந்த இடத்துல இருக்கிற potential energy நம்ம minus mgh னு சொல்லணும். below the reference line it is minus mgh, above the reference line it is plus mgh. Is this clear? Guys, is this clear? Yes, again video பாருங்க ரம்யா. இந்த வீடியோ நீங்க மறுபடியும் இன்டெகிரல் அந்த போர்ஷனுக்குள்ள போய் பாருங்க. Definitely you can understand. Okay, if not, no problem, you contact me, I will give you, ஏதோ சம் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க, நான் சால்வ் பண்ணி அனுப்புறேன். or else next class நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து சொல்லுங்க, definitely I will again do, right? Yes, ஹரிஹர சுதன், நான் மறுபடி பண்றதுக்கு no problem, அது பிரச்சனையே கிடையாது. But here most of the people are moving to the next topic. எல்லாரும் அடுத்து வந்துட்டோம் பார்த்துட்டு, இப்போ மறுபடியும் நான் அங்க போய் டீச் பண்றது உங்களுக்கு வேணா கன்வீனியன்ட்டா இருக்கும், மத்தவங்களுக்கு பார்க்கணும் இல்லையா? So that's why I'm telling, no problem. நீங்க மறுபடியும் ரிவர்ஸ்ல போய் அந்த இந்த வீடியோவை பாருங்க, definitely it will make understand இருக்கும், கண்டிப்பா புரியும். அப்பவும் உங்களுக்கு புரியலன்னா definitely I will teach you again, no problem. Okay, fine. Is this clear? So sir, இது புரிஞ்சுதா? What is kinetic energy and what is potential energy? இதுல இன்னொரு பாயிண்ட் இருக்குப்பா, இதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு. என்ன பாயிண்ட் அப்படின்னா, the kinetic energy cannot be negative.
kinetic energy cannot be negative, but the potential energy, it may be positive, it may be negative, it may be zero. If the mass is at reference line, if the mass is at reference line, then potential energy is zero. If it is above reference line, then it is plus mgh. If it is below the reference line, it is minus mgh. Okay, so the point that we need to understand is the potential energy, it can be positive, negative and zero. Sir, plus லயும் இருக்கலாம் potential energy, negative லயும் இருக்கலாம், zero ஆவும் இருக்கலாம். But kinetic energy always positive. சரி, kinetic energy zero வா இருக்கலாமா சார்? இருக்கலாம். Object move ஆகலனா zero kinetic energy. சார், particle motionல இருந்துச்சுனாலே kinetic energy இருக்கும். Object right side move ஆனாலும் சரி, upside, downwards, towards you, towards me, left side, incline, எந்த directionல move பண்ணாலும், if it has velocity, velocity இருந்துச்சுனா, I mean speed இருந்துச்சுனா, definitely it should have kinetic energy. Okay, for example, rolling objects. Object roll ஆகும் இல்லையா? இப்போ இந்த இடத்துல ரோல் ஆகும்போது இந்த இடத்துல இருக்க tangential velocity v1 ன்னு வெச்சுக்கோங்க. அப்ப இந்த இடத்துல இருக்கிற kinetic energy half m v1 square அவ்வளவுதான். It does not have any direction கிடையாது. பட் இந்த இன்ஸ்டன்ட்ல இவருக்கு ஒரு velocity இருக்கு இல்லையா? அந்த velocity v1 தானே. அப்ப அந்த velocityயோட ஸ்பீட கண்டுபிடிக்கணும்னா modulus of the velocity is speed, so half m v1 square is kinetic energy. இப்போ இந்த பால் ரொட்டேட் ஆகி இங்க வரும்போது இப்போ இந்த இடத்துல இருக்கிற velocity v2 ன்னு வெச்சுக்கோங்களேன். இப்போ இத மாடுலஸ் போடிங்கனா you will get speed. இந்த இடத்துல என்ன ஸ்பீட்னு தெரியும். அந்த ஸ்பீட் just v2. ஓகே, இப்போ இங்க இருக்கிற kinetic energy half m v2 square. ஓகேவா? சோ ஆப்ஜெக்ட் மூவ் ஆனாலே kinetic energy இருக்கும், ரைட்? பட் when comes to potential energy, சார் இந்த hங்கிற ஹைட்ல இருக்கும்போது இவருக்கு velocity இருந்தாலும் இல்லனாலும் அவருடைய velocity இந்த potential energy-ய அஃபெக்ட் பண்ணாது. velocity இந்த potential energy-ய அஃபெக்ட் பண்ணாது. ரெஃபரன்ஸ் லைன்ல இருந்து hங்கிற ஹைட்ல இருந்தா mgh, ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே இருந்தா minus mgh. இந்த இடத்துல velocity இருந்தாலும் இல்லனாலும் it doesn't matter for potential energy. Okay, is this clear? இப்ப சொன்ன பாயிண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சதா? ரைட் guys, come on சொல்லுங்க. இப்ப சொன்ன பாயிண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சதா? Shall I move to next point? Right? Okay, now what is total energy? Sir, total energy na enna? Okay, there are two names, total energy, okay, or mechanical energy. Total energy or mechanical energy அப்படினா என்னன்னா, at any instant, எந்த ஒரு particular instantலயும் total energy or mechanical energy of a body. Okay, for example, இப்போ நான் உங்களுக்கு என்னென்ன சொல்றேன்னு பாருங்க. This is reference line. இது reference line. From the reference line, a mass is at a height of x. From the reference lines above, a mass is m, which is at a distance of x. But இவர் என்ன பண்றாருன்னா, இந்த இடத்துல இந்த டைரக்ஷன்ல vங்கிற ஸ்பீட்ல மூவ் ஆகுறாரு. ரெஃபரன்ஸ் லைன்ல இருந்து xங்கிற ஹைட்ல ஒரு மாஸ் இன்க்ளைனா இப்படி மூவ் ஆகுறாரு. இன்க்ளைன் இன் தி சென்ஸ் இட் மேக்ஸ் சம் தீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல். ஹரிசாண்டலோட இவர் தீட்டாங்கற ஆங்கிள்ல போயிட்டு இருக்காரு. நான் என்ன சொன்னேன்? கைனெடிக் எனர்ஜியும் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் கால்குலேட் பண்ணும்போது கைனெடிக் எனர்ஜி டஸ் நாட் டிபெண்ட்ஸ் எனி டைரக்ஷன். சார், இவரோட வெலாசிட்டியோட டைரக்ஷன் டிபெண்ட் பண்ண போறது கிடையாது. நெக்ஸ்ட், potential energy only depends the height or distance from the reference line. Sir, reference line ல இருந்து மேலையா இல்ல reference line ல இருந்து கீழையா அப்படிங்கற distance மட்டும் தான் இந்த மாஸ் பொறுத்து இருக்கும் for potential energy. இப்போ இந்த பாயிண்ட்ல total energy என்ன சார்னு கேட்டா, the total energy is kinetic energy for this instant plus potential energy for the same instant. அதே இன்ஸ்டன்ட்ல இருக்கிற kinetic energy plus potential energy is nothing but total energy.
Okay, so total energy or mechanical energy ரெண்டு ஒண்ணு தான். Okay, total energy or mechanical energy means at any instant the kinetic energy of the mass plus the potential energy of the mass at any instant is called total energy or mechanical energy of the mass. Okay, now for this situation, what is total energy? For this situation, kinetic energy first என்ன? இந்த இடத்துல இவரோட velocity v தானே, அப்ப kinetic energy என்ன போடுவீங்க? half m into v square போடுவீங்களா? சோ இதுதான் அந்த இன்ஸ்டன்ட்ல இருக்கிற kinetic energy plus இந்த பாயிண்ட்ல இருக்கிற potential energy என்னப்பா? இது above the reference line, so plus தான் வரும். Mass is m, இங்க இருக்கிற acceleration towards the gravity is g, then the height is x, so plus x. So this is nothing but total energy for this situation. Is this clear? Is this clear, guys? Okay, so idan total energy. Now let I tell you one point, how the total energy is constant. Total energy constant அப்படினா என்ன சார் அப்படிங்கறத நான் உங்களுக்கு டீச் பண்றேன். ஓகேவா? நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். For the particular system, the total energy is always constant. Sir, total energy constant, but kinetic energy or mechanical energy constant கிடையாது. Total energy தான் constant. But இந்த total energy எப்படி இருக்கலாம்னா, இங்க பாருங்க, kinetic energy கொஞ்சம் குறையுது அப்படினா அப்ப potential energy அதுக்கு ஏத்த மாதிரி increase ஆயிடும். இப்போவும் ஆட் பண்ணா you will get same total energy. ஒருவேளை potential energy குறைஞ்சது அப்படினா kinetic energy இது எப்படி குறையுதோ அதுக்கு ஏத்த மாதிரி kinetic energy increase ஆயிடும். இப்போவும் ஆட் பண்ணீங்கனா again you will get the same result. ஓகேவா? For example, ஒரு சிச்சுவேஷன்ல சொல்றேன். If kinetic energy is 75 joule, if the potential energy is 25 joule, அப்படினா மொத்தம் எவ்வளவு? 100 joule தானே நமக்கு total energy. Total energy 100 தானே? இது kinetic energy, இது potential energy. இப்போ ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல kinetic energy 25 ல இருந்து 20 ஆ வந்துருச்சுன்னு வெச்சுக்கோங்க. அப்பனா என்ன அர்த்தம்? I mean potential energy வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்பனா இந்த பால் கீழ வந்துட்டு இருக்கு. x குறையுது. x குறைஞ்சா தானே potential energy டிக்ரீஸ் ஆகும். இப்போ இதுல 5 ஜூல் குறைஞ்சிருக்கு. அப்ப அதே 5 ஜூல் இங்க இன்கிரீஸ் ஆகும். இங்க இன்கிரீஸ் ஆனா என்ன ஆயிடும்? 80 ஆ மாறிடுமா? சோ kinetic energy வந்து 80 ஆ மாறிடும். மறுபடியும் அந்த total energy 100 ஆ தான் இருக்கும். ஓகே, ஒரு டைம், எப்போ ஒரு டைம் the potential ஒருவேளை 7 ன்னு மாறுதுன்னு வெச்சுக்கோங்க. அப்போ kinetic என்னவா இருக்கும்? What is kinetic energy? Because we know the total energy is always constant. Sir, start பண்ணும்போதும் total energy 100 தான். இதுக்கு அப்புறம் எல்லா டைமுமே total energy 100 ஆ தான் இருக்கும். இப்போவும் total energy 100 தான். ஓகேவா? சோ இங்க இன்கிரீஸ் ஆயிட்டு இந்த kinetic energy இங்க யாரா வந்திருந்தா total energy 100 ஆ இருந்திருக்க முடியும். If it is 93, ஒருவேளை kinetic energy 93 ஆ மாறிச்சுனா so 93 plus potential energy you will get again 100 joule, right? yes external force இல்லாம இருக்கும்போது அதான் சொல்றேன், ஒரு சிஸ்டம் மேல external force ஆக்ட் ஆகாம இருந்துச்சு அப்படினா the total energy is constant. ஓகே, ஒரு சிஸ்டம் இங்க பாருங்க, ஒரு சிஸ்டம் இனிஷியலா ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ்ல இருக்கு. இப்போ ஸ்மூத் சர்ஃபேஸ் மேல அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆயிட்டு இருக்கும்போது இருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் கைனடிக் எனர்ஜி ஆட் பண்ணா உங்களுக்கு டோட்டல் எனர்ஜி வரும் இல்லையா? மறுபடியும் அதே ஸ்மூத் சர்ஃபேஸ் மேல தான் இருக்கணும். இப்போ ஸ்மூத் சர்ஃபேஸ்ல இருந்து ஒருவேளை ரஃப் சர்ஃபேஸ்க்கு மாறிடுச்சுன்னு வெச்சுக்கோங்க. இப்போ ரஃப் சர்ஃபேஸ்ல எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர்ஸ் ஆட் ஆயிரும்ல, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்துரும்ல. இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டோட்டல் எனர்ஜி குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த வர்க் டன், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் பண்ண வர்க் டன் இருக்கு இல்லையா, அந்த வர்க் டனும் டோட்டல் எனர்ஜில இருந்து கொஞ்சம் நெகட்டிவ் வர்க் டனா மாத்தி விட்டுரும், டிக்ரீஸ் பண்ணிடும். ஓகேவா? சோ இது எப்போ வர்க் அவுட் ஆகும் அப்படினா only for the constrained system, okay, or ideal system. If the system is constant, which means if there is no external force acting on the system, then the total energy is always constant. Okay, clear? Right? Next போலாமா? இப்போ நான் சில எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறேன். ஏன்னா இந்த கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியும் வர்க் எனர்ஜி தியரம் 1, வர்க் எனர்ஜி தியரம் 2 இது மூணுமே இந்த சாப்டருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இந்த தியரம் எல்லாம் படிச்சுட்டு நீங்க இதுல ஒரு 50 to 100 சம்ஸ் போட்டீங்க அப்படினாலே, டோட்டலா சொல்றேன், போட்டாலே
ஒர்க் எனர்ஜி தியரம் வந்து ஒர்க் எனர்ஜி பவர் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஆல்மோஸ்ட் நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் அதுக்கு பேர். ஓகே ஓகே, ஷால் வி ஸ்டார்ட் நவ்? ஒரு ஃபோர்ஸ்ல ஃப்ரிக்ஷன் கான்ஸ்டன்ட் எப்படி யூஸ் பண்ணும்? ஹரிஹரசுதன், ஐ கான்ட் கெட் யூ பா. Tell me clearly, I can explain you, no problem. Frictional constant, coefficient of constant கேக்குறீங்களா or something else? Okay, listen, I have one diagram here. இந்த டயகிராம்ல இருந்து என்னெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். இங்க பாருங்க. Listen guys, if நான் சிச்சுவேஷனை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கு ஏத்த மாதிரி தான் உங்களுக்கு இதை நான் டீச் பண்ண போறேன். ஓகேவா? இப்போ if the mass is at rest, இப்போ ரெஸ்ட்ல இருக்கீங்க, mass is at rest. இந்த mass எங்க இருக்குன்னா, I mean எவ்வளோ ஹைட்ல இருக்கு அப்படின்னா from the reference line, okay, this is reference line, இது reference line இருந்துச்சு அப்படின்னா from the reference line the mass is at a height of h. hங்கிற ஹைட்ல இருக்கு. அப்போ இந்த இடத்துல இவருக்கு வெறும் பொட்டன்ஷியல் மட்டும்தான் இருக்கும், mgh. ஏன் சார் பொட்டன்ஷியல் மட்டும்தான், கைனெட்டிக் ஏன் சார் ஜீரோ அப்படின்னா, இது எப்படி இருக்கு, ரெஸ்ட்ல இருக்கா? ரெஸ்ட்ல இருந்தா வெலாசிட்டி ஜீரோவா? வெலாசிட்டி ஜீரோவா இருந்தா கைனெட்டிக் எனர்ஜி ஜீரோ தானே, ஏன்னா half mv ஸ்கொயர், v க்கு பதிலா ஜீரோ போட்டீங்கன்னா it will be 0 ஸ்கொயர், ரைட்? கரெக்டா? தென் இப்போ இந்த மாஸ் இங்க இருந்து கீழே ரோல் ஆகுது. இப்போ இந்த பாயிண்ட்க்கு வரும்போது it should have some velocity, ஓகேவா? if the velocity is v1, இந்த இடத்துல அவரோட velocity v1 னா then the kinetic energy is half m into v1 square, right? இந்த பாயிண்ட்ல அவரோட velocity v1, so the kinetic energy is half m v1 square. then the potential energy, now சார் இப்போ எந்த ஹைட்டை கன்சிடர் பண்ணணும்னா இந்த ஹைட்டை தான் கன்சிடர் பண்ணணும். for example this is x because this is h. from the same reference line now the height is x, which means the potential energy of the body is mgx. இந்த இடத்துல அவரோட potential என்னது, mgx. இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, you can easily find this velocity or you can easily find this x value. சார் இந்த x ஐயோ இல்ல இந்த v1 ஐயோ உங்களால கால்குலேட் பண்ண முடியும், யாராவது ஒருத்தங்க தெரிஞ்சா, v1 தெரிஞ்சா x ஐ கண்டுபிடிக்கலாம், இல்ல x தெரிஞ்சா v1 ஐ கண்டுபிடிக்கலாம். எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்னா, இந்த பாயிண்ட்ல let's say this is point 1, this is point 2, okay? at point 1 the total energy is what? சொல்லுங்க, point 1 ல total energy என்ன? point 1 ல total energy, sir point 1 ல kinetic energy is 0, potential energy is mgh, total energy na enna artham, kinetic energy plus potential energy. at point 1 the total energy, which is kinetic energy plus potential energy, the kinetic energy is 0, so the potential energy is mgh. so at point 1 the total energy should be mgh. இதுக்கு அப்புறம் இந்த மாஸோட total energy எப்படி தான் இருக்கணும், mgh ஆ தான் இருக்கும். it is always equals to mgh. it is always equals to mgh because the total energy is constant. now for the second, okay, at point 2, இப்போ ரெண்டாவது பாயிண்ட்ல என்ன சார் நடக்கும் அப்படின்னா, the same total energy, second பாயிண்ட்ல இருக்க total energyயும் first பாயிண்ட்ல இருந்த total energyயும் சேமா தான் சார் இருக்கணும். first பாயிண்ட்ல இருக்கிற total energyயும் second பாயிண்ட்ல இருக்க total energyயும் சேம் தான், which means the same total energy is equals to, ஜெனரலா இந்த பாயிண்ட்ல இருக்க total energy எதுக்கு ஈக்குவல், இங்க இருக்கிற kinetic plus potential க்கு ஈக்குவலா? இப்போ இங்க இருக்கிற kinetic என்ன, half m into v1 square, இங்க இருக்கிற potential என்ன, mgx, கரெக்ட்? இப்போ யாரெல்லாம் காமன், இங்க m காமன், m காமன், m காமன், so g into h is equals to v1 square divided by 2 plus g into x. இப்போ இந்த g into x இங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா minus g into x ஆ மாறுமா? so g of h minus x is equals to v1 square divided by 2 னு சொல்லலாமா? இப்போ இந்த 2 இங்க வந்து மல்டிப்ளை பண்ணுச்சுனா
2g into h minus x is equals to v1 square, or the v1 is equals to root over 2g into h minus x. இதுதான் v1. இந்த இடத்துல இருக்கிற v1 velocityக்கும் இந்த x க்கும் நடுவுல இருக்க ரிலேஷன். Clear? NEET aspirant, how is it is equals? Yes, adamba rule for the constrained or ideal system. For constrained or ideal system, the total energy at first point is equals to total energy at second point is equals to total energy at third point is equals to எந்த பாயிண்ட்க்கு போனாலும் இந்த சிஸ்டம்ல total energy is constant. இதுக்கு பேர் தான் conservation of energy. இதுக்கு பேர் தான் conservation of energy. சார் இங்க இருக்கிற டோட்டல் எனர்ஜி தான் இங்கேயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும் இங்க 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 எங்க போனாலும் the same total energy will follow. Is this clear? But என்ன சேஞ்ச் ஆயிருக்கும் சார் அப்படின்னா இங்க பாருங்க, இங்க மேல இருக்கிற பாயிண்ட் பாருங்களேன். at point 1 we had zero kinetic energy. ஆனா point 2 க்கு வரும்போது we had some amount of kinetic energy. அப்ப இங்க என்ன நடந்திருக்கு சார்? ஜீரோவா இருந்த kinetic energy இங்க கீழ போக போக the kinetic energy will getting increased. கரெக்ட்டா சார்? எப்படி ஜீரோவா இருந்தவர் இன்க்ரீஸ் ஆயிருக்காருன்னா அதுக்கு அர்த்தம் the potential is reduced. சார் mgh ஆ இருந்தவங்க mgx ஆ மாறிட்டாங்க. mgh, h is more than x. அப்போ m into maximum value வர ஆன்சரும் m into x மினிமம் வேல்யூக்கு வர ஆன்சரும் ஒன்னாவா இருக்கும். ரெண்டும் வேற வேற தானே. அப்போ இங்க இருந்து இங்க போகும்போது என்ன நடக்குதுன்னா potential energy lost ஆயிருக்குப்பா. potential energy is getting lost. Okay, which means now the theory. The loss of potential energy is nothing but gain of kinetic energy. Okay, so this is what conservation of energy. Listen, loss of potential energy is equals to gain of kinetic energy. அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி சொன்ன இல்லையா சேம் எக்ஸாம்பிள். சார் இங்க இருந்து இங்க போகும்போது எவ்வளவு பொட்டன்ஷியல் லாஸ்ட் ஆயிருக்கோ இது நத்திங் பட் த கெயின் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. பட் எனிவேஸ் த அடிஷன், த சம் which is nothing but total energy is constant. Total energy is constant. Is this clear? Is this clear, guys? How is that possible? இங்க பாருங்க, இங்க இருந்து ஒரு பாலை கீழே உருட்டி விட்டீங்கன்னா நீங்க உருட்டும் போது வெலாசிட்டி ஜீரோ, கீழே போக போக வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே தானே போகும். நார்மலா ஒரு ஆப்ஜெக்ட் கையில வச்சிருக்கீங்க, நான் இங்க இருந்து கையில இருந்து ரிலீஸ் பண்றேன். இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த பால் இஸ் ஜீரோ, பட் நீங்க ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் வெலாசிட்டி அதிகமாகுது இல்ல. The reason gravity, எர்த்தோட கிராவிட்டி, the gravity is give some acceleration 9.81 meter per second square அப்படிங்கிற acceleration இந்த பின் மேல ஏ மேல உங்க மேல எல்லாத்து மேலயும் கொடுக்கும். அந்த acceleration என்ன பண்ணும்? நம்மளோட velocity-ய increase பண்ணும் while we are moving downwards. பட் இதுவே இங்க பாருங்க, இப்போ இங்க இருந்து இங்க போகுதுல, இங்க இருந்து இங்க போகும்போது velocity decrease ஆகும். ஏனா gravity downward, the motion of the particle is upward, so gravity will, velocity will decrease. இதுவே இங்க இருந்து இங்க போகும்போது gravity is downward, the motion is also downward, which means the velocity is also downward, so the speed will increase. இங்க இருந்து இங்க போகும்போது speed will decrease. Clear? Acceleration will not increase pa. Acceleration is always constant. இது எர்த் கொடுக்கிற acceleration. எர்த் கொடுக்கிற acceleration is constant. Okay? எர்த் கொடுக்கிற acceleration is constant. But this acceleration helps to increase the velocity of the particle. Okay? Is this clear? Yes. Exactly, Hariharasudan. Potential energy depends gravity due to the planet. ஒருவேளை எர்த் இருந்துச்சுன்னா எர்த்தோட எர்த் கொடுக்கிற கிராவிட்டி, மூனுக்கு போயிட்டீங்கன்னா மூன் கொடுக்கிற கிராவிட்டி, வேற ஒரு பிளானெட்டுக்கு போறீங்கன்னா அந்த பிளானெட் கொடுக்கிற கிராவிட்டி.
ஓகேவா? இதுக்கு மாஸுக்கு. இதே ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் போகும்போது potential energy is due to spring constant and spring. ஓகே, ஸ்ப்ரிங்கோட பொசிஷன் இருக்குல்ல, அதை பொறுத்து ஸ்ப்ரிங்ல வரும் potential energy for the spring, right? Okay, then we'll see on the next class. Okay va? So இன்னைக்கு நம்ம எதற்கு பார்த்திருக்கோம்? Conservation of energy. Then we had work energy theorem 1 2. Okay, then work energy theorem எப்படி அப்ளை பண்ணனும் அப்படிங்கறத நம்ம next sessionல பாப்போம். Okay va guys? So yes NEET aspirant, right? For spring அதெல்லாம் நாளைக்கு சொல்றேன். ஸ்ப்ரிங்குக்கு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் k into x ஸ்கொயர். kங்கிறது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட், xங்கிறது நீங்க ஸ்ப்ரிங்கை கம்ப்ரஸ் பண்றது. ஓகேவா? ஓகே guys, ரைட். ஸோ நம்ம நாளைக்கு பார்ப்போம். என்னப்பா ஹாப்பி பர்த்டே எல்லாம் பேசிக்கிறீங்க, யாருக்கு பர்த்டே? எனிவேஸ் எனக்கு தெரியல, நான் உங்களோட சேட் நிறைய பார்க்கல. யாருக்கு பர்த்டே வந்தாலும் விஷ் யூ மெனி மோர் happy birthday. Okay, right guys, we'll see on the tomorrow. Okay, so நீங்க யாரெல்லாம் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா படிக்கிறவங்க எல்லாத்தையுமே இங்கே கூட்டிட்டு வாங்க. ஓகேவா? ஐ வில் மேக் ஃபிசிக்ஸ் as a fun. ஓகே, ஸோ அதோட சேர்ந்து நம்ம நிறைய சம்ஸும் சால்வ் பண்ணுவோம் ஃபார் நீட் ஆர் ஃபார் JEE, வாட் எவர் இட் இஸ். ஓகே, ஐ எம் ஹியர், டோன்ட் வரி. ரைட், ஹாய் சிந்து, கிரேட் டு see you. ரைட் guys, so this is time to quit now. மறுபடி நாளைக்கு இதே டைமில் நாளைக்கு வந்து எக்ஸாக்ட்லி 7க்கு வர மாட்டேன். ஐ வில் பி ஆன் 5 o'clock. ஓகே, டுமாரோ லைவ் இஸ் 5 o'clock, 5 to 7 ஐ வில் பி தேர். ஓகே, தென் சாட்டர்டே ஆஸ் யூஷுவல், த ரிமைனிங் டேஸ், ஐ மீன் ஃப்ரைடே, தோஸ் டேஸ் இஸ் சேம். ஓகேவா? ரைட். ஓகே காய்ஸ், ரைட். எஸ் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்க, எந்த அன்னைக்கும் டிலே பண்ணிடாதீங்க. அண்ட் அப்புறம் இன்னைக்கு நிறைய பேர் வந்து இன்டகிரேஷன் டிஃபரன்சியேஷன் இன்னைக்கு பார்த்த செஷனில் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் டூல் அப்படின்ட்டு நம்ம கீழே ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஓகேவா? நம்ம சேனல்லே பாருங்க. அதில் இண்டிவிஜுவலாக ஒரு வீடியோ ஃபுல்லாக இன்டகிரேஷன் தான் போட்டிருப்பேன், ஒரு வீடியோ ஃபுல்லாக டிஃபரன்சியேஷன் போட்டிருப்பேன், அப்புறம் ஒரு வீடியோவில் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் லைக் அல்ஜிப்ரா எப்படி சால்வ் பண்ணணும், ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸ் என்னெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே தனியாக ஒரு வீடியோவும் இருந்திருக்கும். அப்புறம் நியூமெரிக்கல் வெக்டார்ஸ் தனியாக ஆஸ் யூஷுவல் வெக்டார், கம்ப்ளீட் வெக்டார் ஒரு வீடியோ இருக்குது, வெக்டாரோட சம்ஸ் ஒரு வீடியோ இருக்குது. ஆல்மோஸ்ட் 5 வீடியோஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் டூலில். ஒருவேளை மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோவை ஃப்ரீயாக இருக்க டைமில் ஃபுல்லாக பார்த்துருங்க. ஓகேவா? தட் வில் மேக் யூ நோ so much clarity about physics. ஓகேவா? ஸோ அது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு நியூமெரிக்கல் சால்வ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ஓகே காய்ஸ், ஸோ நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோம். ஓகேவா? see you later. ரைட், நல்லா சாப்பிடுங்க, நல்ல ஃபுட்டாக சாப்பிட்டு நல்லா தூங்குங்க. ஓகே, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய நிறைய ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வாங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ், வில் see you on the tomorrow.